நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். கடுமையான வெயிலின் தாக்கத்தினாலும் இதர கஷ்டங்களாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் இருக்கிறீர்கள். இந்த சிரமத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்களை நான் மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் ஏதோ கடமைக்கு என்று இல்லாதபடி ஜீவனை பணயம் வைத்துதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். இரவு பகல் என்று பாராதபடி எந்த சாக்குப்போக்கும் சொல்லாதபடி கர்த்தருக்காக ஒரு சிறந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு உழைக்கிறோம். நம்முடைய நோக்கம் முழுவதும் நம்முடைய தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாற வேண்டும். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு சிலர் அதை தவறாக விமர்சனம் பண்ணுவார்கள். அது நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமும் உண்மையான ஒரு புத்தகம், தேவ வார்த்தை. அதில் இந்திய தேசத்தை குறித்த ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆசியா கண்டத்தில் ஊழியர் செய்தி குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். பரிசுத்த தோமா இங்கே வந்திருக்கிறார். ஏராளமான ஊழியர்கள் தங்கள் ஜீவனை பணயமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியா ஒரு சிறந்த தேசம். இந்த தேசத்தில் தேவனுடைய கரம் கூட இருக்கும். நிச்சயமாகவே தேவ மக்கள் உயர்த்தப்படுவார்கள். அதில் விதமான சந்தேகமில்லை. நாங்களும் இதை மனதில் வைத்து மிக வேகமாக எப்படியாயிலும் இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாத பல வேலைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லுகிறோம், செய்கிறோம். நாம் செய்கிறதை பெரிதாக சொல்லி பெயர் பிரஸ்தாபத்தை பெற்றுக்கொண்டு அதனால பிரச்சனைகள் உண்டாக்காதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் இலைமறை காய் போல மறைத்து குறைத்து தான் இந்த உலகத்துக்கு சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் வருகிற தொலைபேசி அழைப்புகள், ஜனங்கள் எங்களிடத்தில் வந்து சாட்சி சொல்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம் செய்கிற ஊழியத்தில் ஒன்று கூட வேஸ்ட் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த பாடல் பாடுகிற பிள்ளைகளை நாம் கட்டாயப்படுத்துகிறதிலிருந்து, யூடியூப் செய்திகளை கொடுக்கிறதிலிருந்து, பத்திரிகைகள், சபை ஊழியர்கள், கிளை சபைகள் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக ஒழுங்காக என்ன குறைக்காதீங்க, அப்படியே சவுண்டை குறைக்காதீங்க. வைங்க, ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ஹலோ ஹலோ, பிரைசலார் அப்படியே இருக்கட்டும். கிளை சபைகள் விஷயங்களிலும் இதர காரியங்களிலேயும் சற்று சிரமம் எடுத்துதான் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் என்னோட கைகோர்த்து நிற்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வேகமாக கடந்து போகிறது. கொஞ்ச காலம் பொறுத்து இதுமாக ஒரு ஊழியர் வந்து உங்களை ஆவிக்குள்ளாக நடத்தி பண ஆசை இல்லாதவராக, பொருளாசை இல்லாதவராக, உலக ஆசை இல்லாத ஒரு மனிதராக வந்து உங்களுக்கு ஊழியம் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. காலங்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. என்னை குறித்து என்னை பற்றி சொல்லுகிற மக்கள் பிழைக்க தெரியாத மனிதர்கள் தான் சொல்லுகிறார்கள். நான் அதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. என்னுடைய பிழைப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு தான் ஆசை. பரலோகத்தில் போகும்போது என்னுடைய முதுகை ஆண்டவர் தட்டி, சபாஷ், உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச அறிவை, கொஞ்ச வாய்ப்பை மேக்சிமம் பயன்படுத்தி விட்டு வந்திருக்கிறாய். நீ செய்த காரியங்கள் அனைத்தும் உன்னோட வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. மற்றபடி எங்கள் உலகத்தில் வாழ்கிற காலங்களில் நமக்கு வசதிகள் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, நம்மளை போடுகிறார்களா, போற்றுகிறார்களா என்பதை குறித்து நாங்கள் சற்றேனும் கவலைப்படுவதில்லை. ஆகவேதான் இந்த ஊழியத்தை, இந்த சபையை ஒரு தேவ ஊழிய ஸ்தலமாக, ஊழிய ஸ்தாபனமாக கருதி உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேலை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும் என்கிற உபதேசத்தில் உங்களை உறுதியாக நிலைநிறுத்தியிருப்பதற்கு காரணம், நீங்கள் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆசீர்வாதத்தை. இந்த வருகிற 1ஆம் தேதி நம்முடைய வேதாகம கல்லூரிகளினுடைய பட்டமளிப்பு விழா நடக்கிறது. அது இந்த சபையினுடைய ஏராளமான மக்களுடைய இரத்தம், அநேகருடைய ஆகாரத்தை அவர்கள் குறைத்து அரிசி, நல்ல அரிசியை கொண்டு கொடுக்கிறார்கள், எண்ணெயை கொடுக்கிறார்கள், பணத்தை வாரி வாரி கொட்டுகிறார்கள். ஏழை மக்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சபையில் கோடீஸ்வரர்களெல்லாம் கை நீட்டுறதே கிடையாது. நல்ல பணக்காரர்கள் யாரும் பணக்காரர்களை பார்த்து பெரிய பணக்காரர்களால
பாஸ்டர் தூக்கி தலைமையில காடுவாளன் ஒரு காலம் நினைக்காதீர்கள். பூ இருக்கிறவர்கள், வீட்டு வேலை செய்கிறவர்கள், சமையல் வேலை செய்கிறவர்கள், தெருவில் பெருக்கிறவர்கள், கார்பரேஷனில் வேலை செய்கிறவர்கள், இன்னும் வீட்டில் இருந்து குடும்ப காரியங்களை கவனிக்கிற ஏழை மக்கள், அவர்கள் கொடுக்கிற உதாரணத்துமான உற்சாகமான காணிக்கைகள் தசமபாதத்தின் மூலமாக தான் இந்த ஊழியம் இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு பெரிய கோடீஸ்வரர்கள் தெரியும், பெரிய பணக்காரர்கள் தெரியும், பெரிய அரசியல்வாதிகள் தெரியும். யார் வீட்டு வாசலில் ஒரு நாளும் நான் போய் நின்றதில்லை. யார் வீட்டு வாசலில் ஒரு நாளும் போய் நின்றதில்லை. நான் யார் வீட்டு வாசல்லையாவது நிற்கிறேன் என்றால் அவர்கள் ஏழைகள் என்ற அர்த்தம். அவர்கள் ஏதோ விஷயத்தில் குறைபட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவளுக்கு ஒரு அன்பு பாராட்ட வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கும் போது மட்டும்தான் நான் போவேன். மற்றபடி யாருடைய பணத்தையும் வைத்து நம்பி நாம் காரியங்களை செய்யவில்லை, கர்த்தர் செய்கிறார். இன்னும் நம்முடைய சபையில் வளர்ந்த பிள்ளைகள் அவர்கள் செய்கிற வேலைகளில் வருகிற தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நான் சொல்கிற ஜெப தேவைகளை கருத்தாய் கவனித்து, இன்றைக்கு அரசியல் என்றால் அடுத்த வாரம் அதற்கு ஒரு காணிக்கையை போட்டிருப்பார்கள். இதையெல்லாம் நான் மறைமுகமாக சொல்கிறேன். அதை கேட்டு தங்களுடைய உண்மையான தசம பாகங்களை எண்ணி வைத்து, காணிக்கைகளை எண்ணி வைத்து ஊழித்து தாங்குகிற மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 1ஆம் தேதி நடக்கிற விஷயம் எனக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஊழியர்களுக்கு நான் சில ஊழியர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அந்த ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் பகலிலையும் ஏதாவது வந்து செய்துவிட்டு போகிறதுனால அவளுக்கு நான் கூலி கொடுக்கறதில்லை. அவளை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்கள் என்னோடு கூட நிற்க வேண்டும் என்பதற்காக நான் சிலருக்கு உதவி செய்வது மறைமுகமாக செய்வேன். இன்னைக்கு அதை நீங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிலர் ஞாயிற்றுக்கிழமையே சரியாக ஆலயத்துக்கு வருகிறதில்லை, காலையில் வருகிறதில்லை, வந்தால் சாயங்காலம் வருகிறதில்லை, ஆராதிக்கும் போது ஆரம்பிக்கும் போது இருக்கிறவர்கள் அப்புறம் இருக்கிறதில்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நான் தாங்குவதற்குரிய சூழ்நிலைகள் தாண்டி போய்விட்டன. இப்பொழுது பணம் இல்லை, பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு. அப்படின்னாலே உண்மையாக வட இந்திய பகுதிகளையும் இதர பகுதிகளையும் காடு மேடு ஏறி ஊழியர் செய்கிற மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். இங்கிருந்து ஊழியர்களை உருவாக்க வேண்டும். ஏராளமான சந்திக்கப்படாத மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் ஊழியர்களை கொண்டு வந்து அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு கல்வி கொடுத்து அவளை பத்திரமா கொண்டு சேர்த்து சந்திக்கப்படாத இடங்களில் ஊழியர்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிக சிரத்தை எடுக்கிறேன். கொடுத்தது மேலே கொடுத்து எல்லாரும் சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து விட்டார்கள். சிலர் இதுதான் சொல்லுவாரு, இதுதான் செய்வாரு என்று சொல்லி அப்படி நினைக்காதபடி நான் சொல்லுற காரியங்களை கவனமாக கேட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உலக வாழ்க்கையை ஆண்டவருக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படிய உணர்வாய் கேட்டுக்கொள்கிறேன். வேற எந்த பாஸ்டர் இப்படி சொல்ல மாட்டார்கள். எந்த பாஸ்டர் இப்படி சொல்லி தங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். சொன்னால் விசுவாசிகளுக்கு பிடிக்காது. ஆகவே அவர்கள் தங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் பெயர் கெட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிறதில் உறுதியாக இருக்கிறேன். ஏனால் இன்று நேற்று அல்ல, என்னுடைய வாழ்க்கையில 80% கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன். 20% தான் என்னுடைய சரீரம் இருக்கிறது. என்னுடைய ஆவி உடல் போல் அத்தனை கர்த்தருடைய ஊழியத்திலே நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். அவர் இவ்வளவு காலம் இவ்வளவு செய்ததுக்கு அப்புறமாக சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய உள்ளத்தில் ஏராளமான ஆவிக்கு ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டும், அவற்றையெல்லாம் கடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் எனக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறார். அதனால தான் உங்களை வாட்டி வதைத்து காலையில் 6 மணிக்கே சிலர் கதவை தட்டி சமையலுக்கு வந்து விட்டார்கள். ராத்திரி 11 மணிக்கு கூட மேலே கடாமலான்னு சத்தம் கேட்குது. என்னையா மேலே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்கே நாளைக்கு சாப்பாட்டுக்கு பாத்திரம் கழுவுகிறார்கள் என்று சொன்னார்கள். இவ்விதமாக இரவும் பகலும் கடுமையாக உழைக்கிற நல்ல பரிசுத்த தேவ ஊழியர்களை நம்மளோட வைத்திருக்கிற அப்படின்னாலே நம்ம இன்னும் சிறந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதில் நான் உறுதியாக இருக்கிறேன். 1ஆம் தேதி சரியாக 4 மணிக்குள்ளாக சபையார் எல்லாரும் வர வேண்டும். நீங்கள் வராத பட்சத்தில் நான் உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்களுக்கு நான் வரமாட்டேன். உங்களுக்கு தெரியும், சிலருடைய விஷயங்களுக்கு நான் ஊரில் இருக்கிறதில்லை, நான் எங்கேயாவது இருப்பேன். காரணம் என்னென்னால் நீங்கள் எனக்கு கை கொடுக்காதனால. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நல்ல பாட்டை கேட்கலாம், ஏதாவது வசனத்தை கேட்டுவிட்டு போகலாம், காணிக்கை கொடுக்கலாம் என்று அந்த ஆசையோடு நீங்கள் வராதபடி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு கூட இந்த சபையில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
விருந்தாளிகளாக வருகிறதை நான் விரும்பவில்லை. நீங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும், நீங்கள் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும். நான் செய்கிற ஊழியம் ஒன்றும் சுய லாபத்திற்காகவோ, வீடு வாங்குவதற்காகவோ, கட்டிடம் கட்டுவதற்காகவோ, பெரிய ஸ்டேடியம் கட்டுவதற்காகவோ, அல்லது டிவி ஸ்டேஷன் வாங்குவதற்காக அல்ல. நான் ஆத்துமாக்களுக்காக, ஆத்துமாக்கள் மத்தியில் சத்தியத்தை சொல்லி அவர்களை கர்த்தருக்கு வழிநடத்துகிற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறேன். நான் நினைத்திருந்தால் அந்த தெருவில் காலியாக இருந்த இடத்தையெல்லாம் வாங்கியிருக்கலாம், எதிர் வீட்டையெல்லாம் வாங்கியிருக்கலாம். பக்கத்து வீட்டு பாய் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நீ பணம் தராவிட்டாலும் பரவாயில்ல, கேட்ட திறந்திருந்தது என்று சொல்கிறார். இந்த மருத்துவர் ஒருத்தர் வாங்கி சொல்கிறார், அது எனக்கு ராசி இல்லை, உனக்கு நல்ல ராசியாக இருக்கும், நீ ஒன்றும் செய்யாத, பணமே தராத, அந்த டோரை திறந்து விடுறது பக்கம் நீ பயன்படுத்திக்குவான்னு சொல்கிறார். எனக்கு சக்தி இல்லை, எனக்கு வேண்டாம், நான் மேலே தான் போவேன், கீழே போக மாட்டேன், மேலே மேலே கட்டிகிட்டே போகலாம். அது வாரமே நமக்கு இல்லை. அவர் மேலே கட்டி கொண்டு போவோம், இங்கேயும் மேலே கட்டுவோம், வேதாகம கல்லூரியிலும் மேலே கட்டுவோம், பள்ளிக்கூடத்திலும் மேலே கட்டுவோம், செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவரது வேடிக்கையாக நடந்து சொல்வது வழக்கம். ஆகவே பணம் சம்பாதிப்பதற்காக, புகழை சம்பாதிப்பதற்காக அல்ல என்பதை நீங்கள் அறிந்து எனக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நானும் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஊழியக்காரர்களை விளையாட்டாக விட்டால் அவர்கள் நான் தலையை பிடித்தால் வாழை காட்டுவார்கள், வாழை பிடித்தால் தலையை காட்டுவார்கள். அப்படிலாம் இல்லாதபடி ஊழியராக உங்களை நியமித்துக் கொண்ட எல்லாரும் உண்மையாக ஊழியம் செய்யுங்கள். சபையார் எல்லாரும் வருகிற 1ஆம் தேதி மாலையில வாருங்கள். இது உங்களுடைய ஊழியம். அநேகர் வருகிறதில்லை, வந்தாலும் லேட்டாக வந்தால் அப்படி தலையை காட்டுவார்கள், வந்து நான் பார்க்க வேண்டும் என்பதற்கு அப்படி ரவுண்டு போவார்கள். எனக்கு எல்லாம் தெரியும். லேட்டாக வந்துட்டு பேக் டோர் வழியாக போய் உட்காராதபடி ஃப்ரண்ட் டோரில் வந்து அப்படி தலையை அப்படி ஒரு சைட் அடிச்சுட்டு போவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் முன்னாலே வந்து உட்கார வேண்டும். இது உங்களுடைய ஊழியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததுனால சென்னையிலும் இதர பகுதியில் உள்ள ஊழியக்காரர்களை நாம் உருவாக்கி அவர் சொந்த இடங்களுக்கு அனுப்புகிற ஒரு நல்ல ஒரு திருநாள். உங்களுடைய இரத்த கண்ணீரும் உங்களுடைய இரத்தமும் தான் அந்த ஊழியத்தை தாங்கி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்னால் எல்லாம் முடியாது. என்னால் முடிந்தது என்னுடைய சாப்பாட்டை குறைக்கலாம், பால் குடிக்கிறதை குறைக்கலாம், முட்டை சாப்பிடுவதை குறைக்கலாம், அல்லது டெய்லி பிரியாணி சாப்பிடுவதை குறைக்கலாம், கூழ பச்சியை குடித்து மீதியை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறது தான் என்னால் செய்ய முடியும். அதற்கு மேலே எனக்கு கொடுப்பதும் ஒன்றுமே இல்லை. கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். ஆகவே நீங்கள் கொடுக்கிற உங்கள் காசு வைத்துதான், உங்கள் காணிக்கை வைத்துதான் இந்த காரியங்கள் நடக்கிறபடினால நீங்கள் அது மதிக்க வேண்டும். ஏதோ இந்த வெள்ளக்காரர்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த காணிக்கையை அப்படியே வீசி எடுத்துட்டு போவோம் அவன் கோயிலில். நம்ம எல்லாம் அப்படி இல்லை. பவியமாக வந்து ஜெபத்தோட காணிக்கை பெட்டியில் போடுறோம். நம்ம வெள்ளக்காரங்க இல்லை, நம்ம இந்தியர்கள். நம்முடைய பணத்தை மதிக்கிறவர்கள், காணிக்கையை மதிக்கிறவர்கள். நான் அயல் நாடுகளில் போகும்போது காணிக்கையெல்லாம் அப்படியே குளிப்பில் வீசி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அப்படி போடுவாங்க. அது எனக்கு பிறகு காணிக்கை எண்ணுகிறவர்கள் எடுத்து அதை அடுக்கி அந்த கணக்கில் சேர்ப்பார்கள். நம்ம அப்படி இல்லை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு, நம்ம உழைத்தால்தான் காசு. அரசாங்கத்தில் வேலை செய்தாலும், வெளியில் வேலை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கி தான் வேலை செய்து தான் பணம் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட காசு. இந்த காசை கொண்டு நாம் செய்திருக்கிற ஊழியத்தின் விளைவை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கறதுல எந்த கஷ்டம் இருக்குது? நீங்கள் எல்லாரும் வந்து கூட்டமாக நிற்கிறதுனால எனக்கு யாரும் பரிசு கொடுக்க போறதில்லை, எனக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்க போறதில்லை, என்னை யாரும் போற்றி புகழ போறதும் இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னோட கூட இருப்பதை பரலோகம் பார்க்கிறது. அங்கே வருவது உங்களுக்கு நல்லது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது, உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகள் கிடைக்கும். வருங்கால வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுப்பதற்கு புதிய யுக்திகளை கொடுத்து உங்கள் அகக்கண்களை திறந்து விடுவார் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் வர வேண்டும், நீங்கள் பாதையில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவின் ஒரு அரை நாள் அன்றைக்கு லீவ் போட்டுட்டு அங்கே வந்து கையில் ஒரு பேப்பரை வைத்து யார் யார் எந்த நேரம் வந்தாலும் என்பதை எழுதணும். உங்களுக்கு பிடிக்குமா? லீவ் பிடிக்குமா? சனிக்கிழமை. சனிக்கிழமை ஒரு கிடைக்கலாம் என்று சொல்லணும். சரியாக 3 மணிக்கு வந்து நம்முடைய சபையில் யார் யார் எப்பொழுது வந்தார்கள் என்பதை எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் அவர்கள் வீடுள்ள நிகழ்ச்சிகளுக்கு என்னை கூப்பிடுகிறார்கள். நான் என்னுடைய பிரயாணங்கள், என்னுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அவரவர் வீடுகளிலே குடும்பம் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நான் போகிறேன். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது வரமாட்டேங்கிறார்கள். அதனால எனக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை மற்ற பெரிய ஊழியர்கள் எப்படி தங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை அனுப்புகிறாரோ அதே போல புத்தகத்தை கையில் கொடுத்து நீ எழுதி கல்யாணத்தை முடிச்சுட்டோ, அதை முடிச்சுட்டோ, இதை முடிச்சிட்டோன்னு சொல்லி அனுப்புறதுக்கு எனக்கு முடியும். நான் வரமாட்டேன்.
நான் உங்களுக்கு நீங்கள் என்னோட கூட நிற்காத பட்சத்தில் நான் உங்களுக்கு கீழே இறங்கி வந்து உதவி செய்ய என்னால் முடியாது. நீங்கள் என்னோட கூட நின்றால் நீங்கள் என் குடும்பத்துக்கு நிற்க சொல்லவில்லை, என்னுடைய பொருளாதாரத்தை நிற்க சொல்லவில்லை. தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் என்னோட கூட நின்றால் நான் என் உயிரை கொடுத்து உங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன். இப்படி என்னை ஏமாற்றினால் நான் கூட மனிதன் தானே. ஆகவே நீங்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடல் பாடுகிற பிள்ளைகள் 1ஆம் தேதி பாடல் பாடுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தம் பண்ண வேண்டும். நான் சில பிள்ளைகளை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக இழுத்து பாட வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். உள்ளே பாட வேண்டும் என்று உற்சாகம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் புதன்கிழமை மாலையில் 6 மணிக்கு என்னை வந்து சந்திக்க வேண்டும். மாலை 6 மணிக்கும் 8 மணி வெள்ளிக்கிழமை மாலையில் நடக்கிற ஆராதனைக்கு பிறகு அதிலையும் சில 2-3 பாடல்கள் பயிற்சி கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விரும்பாவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது குறித்து வருத்தப்பட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். யாராக இருந்தாலும் பாட தெரியாதவங்க இருந்தாலும் நான் உங்களை தேர்ச்சி பெற வைக்க எனக்கு முடியும். நான் அந்த காரியங்களை செய்யணும். தம்பி புதன்கிழமை கொஞ்சம் வாங்க, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வாங்க, சனிக்கிழமை சீக்கிரம் வாங்க, சரியா? அந்த பாடல் காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடல் பாடுகிறவர்கள் அந்த ஆராதனையின் போது 1ஆம் தேதி காலையில் வெள்ளை உடை அணிந்து வர வேண்டும். நீட்டாக உடை அணிய வேண்டும். அழகாக நீங்கள் வர வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அது வெளி உலகத்துக்கு போகிறது, அதில் என்னுடைய மானத்தை வாங்கிவிடக்கூடாது. ஆகவே இந்த பாஸ்டர் கண்டிப்பானவர். ஆமாம், அந்த கண்டிப்புக்கு உட்பட்டவர்கள் தான் பாஸ்டர் கூட முன்னால் நிற்க முடியும். இல்லைன்னா கீழே உட்காந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். காணிக்க மட்டும் நல்லா காணிக்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அதை பற்றி கவலை இல்லை. அதனால் நீங்கள் என்னோட கொண்டு நிற்க வேண்டும். இந்த புல்பிட் வந்து ஓப்பன் டு ஆல் எவ்ரிபடி. ராமின் பாடலை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிள்ளை வந்து வளர்ந்து வரும் காலங்களில் நீங்கள் பாருங்க, அவர் பெரிய மூத்த ஒரு ஊழியக்காரர் வருவார். அவர் தீபக்கு கூட என்ன பாடுறாரு பாருங்க. தீபக் என்கிட்ட கூட பாடுற மாதிரி தீபக் கூட ராமின் பாடுறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதெல்லாம் அவங்களுடைய பிறவியிலே, அவங்களுடைய இருதயத்திலே தேவன் ஊற்றின ஒரு அபிஷேகம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் கொடுக்க அனுமதிக்க வேண்டும். பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிற விஷயங்கள், யூத் மீட்டிங் அனுப்புகிற விஷயங்கள், ஊழியத்துக்கு அனுப்புகிற விஷயங்கள், இவற்றில் எந்த சாக்கு போக்கும் சொல்லாதபடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முன்னணியில் நிறுத்த வேண்டும். பாடல் என்ற பிள்ளை பாட வேண்டும், இந்த பிள்ளை வசனம் சொல்ல வேண்டும் என்கிற விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருக்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஊழியத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் மிக சரியான முறையில் கஷ்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் கடுமையாக உழைக்கிறார்கள். வட இந்திய பகுதியில் எல்லாரும் ஜெபத்தோடு ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இடிக்கப்பட்ட ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். கை உடைந்த போதகர்களுக்கு கைகள் கட்டப்பட வேண்டும். பணம் இல்லாமல் கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்கு பண உதவி கிடைக்க வேண்டும். ஆங்காங்கு ஊழியத்திற்கு கிடைக்கிற காசுகள் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லுகிறேன். கொடுக்குற காசுகளை வாங்க விட மாட்டேங்கிறாங்க என்கிற ஒரு நிலைமை நம்முடைய தேசத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் அதிக ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நல்லதொரு அரசாங்கம் அமைந்து தேவ மக்கள் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் இங்கிருந்து சுவிசேஷம் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தில் நமக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும்படி நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நிறைய காரியம் சொல்ல வச்சு எல்லாத்தையும் எல்லாம் மறந்து போச்சு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை ஆராதனைக்கு வாருங்கள். நான் சற்று கண்டிப்பாக சொல்கிற காரியங்களை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் நம்பி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாரையும் விட எனக்கு வயது அதிகம், எனக்கு அனுபவம் அதிகம். நான் ஆண்டவரத்திலிருந்து பெற்ற காரியங்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கூட 1 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுவது கஷ்டம் இந்த வயசில். ஆனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் அது தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபை. இன்னைக்கு காலையில் கூட நான் உங்கள் மத்தியில் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. நீங்கள் அதை மதிக்க வேண்டும். நீங்கள் அதை கனம் பண்ணி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இதுபோல நல்ல நீண்ட ஆயுசு வாழ்ந்து நல்ல சுகமாக கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நேற்றைய சாயங்காலத்தில் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினுடைய ஒரு ஒரு அனுபவம் பெற்ற ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்பொழுது பிரதர் தாமஸ் கூட இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது சொன்னார், கடந்த 1 வருஷ காலமாக ஒவ்வொரு நாளும்
நான் உங்களுடைய யூடியூப் செய்தியை கேட்கிறேன் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவராய் நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னதாக காலையில 4 மணிக்கு உங்களுடைய தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளிலும் நான் கேட்டு என்னுடைய தமிழ் மொழியை தவிர தெலுங்குலையும் கூட சில வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தெலுங்குல சில ஆவிக்குரிய வார்த்தைகளை பேச எனக்கு முடியும். இப்பொழுது ஆங்கிலம் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஹிந்தியையும் சற்று கற்று சில வார்த்தைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹிந்தியில யாராவது பிரசங்கம் பண்ணினால் கேட்கிற அளவுக்கு எனக்கு உங்களுடைய யூடியூப் எனக்கு உதவுகிறது. நான் வசனத்தை கற்கிறேன், ஆண்டவரை கற்கிறேன், மொழியை கற்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தயவுசெய்து தொடர்ந்து செய்யுங்கள் என்று நேற்று கேட்டார். உண்மையாகவே நேற்று காலையிலே நான் நினைத்தேன், இது ஒரு வேஸ்டான வேலை. கேமராவை கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணி வரல. இங்கே நான் இந்த பிள்ளைகளை செய்கிற பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு வேலை ஒரு பக்கம், அவருடைய பொறுப்புகள் ஒரு பக்கம், அது மத்தியில் இந்த ரெக்கார்டிங் வந்தது போனதெல்லாம் சொல்லி சிலர் ரொம்ப வருத்தெடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையான அவங்க வயசாகி போச்சு, நமக்கு நேரம் இல்லை, இந்த யூடியூபை நிறுத்திடலாம் தான் நான் நினைத்தேன் நேற்று காலையில். ஆனால் சாயங்காலத்தில் இப்படி நல்ல தகவல்களை மூத்த ஊழிய காலத்தில் பெற்றுக்கொண்டதுனால அதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை செய்கிற அருமையான பிள்ளைகள் கிறிஸ்டி, சரண், தாமஸ், எட்வர்ட், இன்னும் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டர் கீதா, சகோதரர் ஆபிரகாம், சலோமி, ஹிந்தியில் சலோமி, இப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகளும் கடுமையாக உழைக்கிறார்கள். எல்லாரையும் நான் ரொம்ப உபத்திரப்படுத்துறதாக எனக்கு தோன்றினது. அதனால கொஞ்சம் அந்த பொறுப்புகளை குறைத்து கொஞ்சம் எல்லார்ட்டையும் நல்ல பேரோடு இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் சாயங்காலத்தில் அந்த ஊழியக்காரரை சொல்லி இல்லைப்பா இன்னும் அதிகமாக பண்ணும், மலையாளத்தில் கூட பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டார். மலையாளத்தில் பண்ணலாம், நீங்கள் கன்னடத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் பண்ணலாம், ஆள் வேண்டும், நேரம் வேண்டும், நமக்கு ஒரு சுகம் வேண்டும், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அவங்க அதிகமாக வந்து செய்யாவிட்டாலும் செய்கிறதை சிறப்பாக செய்ய நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை என்னோட சேர்த்து விடுங்கள். இந்த இங்கே பிரசங்கிக்கிற செய்திகளை நான் தமிழிலே சொல்வதை இந்தி பேசும் மக்களும் இந்த ஆங்கிலம் பேசும் மக்களும் எங்களுக்கு ஆங்கிலத்திலே கூட மொழிபெயர்த்து கொடுங்கள். அப்படியானால் நான் இந்தி பேசுகிற மக்கள் கூட கொஞ்சமாவது கற்றுக்கொள்வோம்னு சொல்கிறார்கள். இதில் ஆங்கிலம் தெரிந்த மக்கள் உலகம் முழுதும் இருக்கிறதுனால நான் தமிழில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணுறதுனால மற்றவர்களுக்கு அதை கேட்க முடியவில்லை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படின்னால விசுவாச மக்கள், சபையிலுள்ள மக்கள், இந்த செய்தியை கேட்கிற மக்கள் உங்களிலே யாராகிலும் என்னோட நின்று நான் சொல்லுகிற தமிழ் செய்தியை அல்லது நான் சொல்லுகிற ஆங்கில செய்தியை தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ நீ மொழிபெயர்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது நம்முடைய சபையில கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பட்டதாரிகள், டாக்டரேட் வாங்கினவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை யாராவது மனசு வைத்தால் அந்த காரியத்தை செய்யலாம். யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை சொல்லும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கிற செய்திகள் தமிழில் மாத்திரமல்ல ஆங்கிலத்திலும் இந்த உலகத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று அதிகமாக விருப்பப்படுகிற அப்படின்னாலே, ஆசைப்படுகிற அப்படின்னாலே என்னுடைய உள்ளத்தில் ஏராளமான ஆழமான கருத்துக்களை, செய்திகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறது வரையிலும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி இந்த மொழிபெயர்க்கிற விஷயத்துல யாராகிலும் ஒருவர் முன் வந்து நான் உங்களுக்கு கை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால், நான் தமிழில் பிரசங்கிறது ஆங்கிலத்திலே அல்லது நான் ஆங்கிலத்தில் பிரசங்கிக்கிறேன் தமிழில் அதை சொல்ல உங்களை ஒப்புக் கொடுத்து என்னிடத்தில் வந்து பேசும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இது நடக்குமா என்றால் நடக்கும். இதுதான் என்னுடைய மகள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளியிடத்துக்கு போய்விட்டார்கள். அப்புறம் மகனுக்கு முடியவில்லை, கஷ்டமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்வது கடினமாக இருக்கிறது. இதனால உங்களில் யாராவது செய்யக்கூடுமானால் நீங்கள் அதை செய்யும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுகிற காரியங்கள் அனைத்தும் ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டவை. இதை என்னுடைய சுய லாபத்தில் நான் ஒன்றும் சொல்லுகிறதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் கடினமான பாதைகள் வழியாக தான் கடந்து செல்கிறேன். ஆனால் பாதைகள் கடினமாக இருந்தாலும் சொல்லுவார்கள், பழமொழி சொல்வார்கள், பாதைகள் கடினமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு தான் முக்கியம், நாம் எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கருத்தாய் கவனியுங்கள். ஒருவேளை சில நிமிஷங்கள் அதிகமாகி போனாலும்
நீங்கள் தயவுசெய்து என்னோட பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுள்ளேன். நான் பெரிய பிரசங்கியா என்பதை காண்பிப்பதற்காக நான் அதிக நேரம் எடுத்து பிரசங்கம் பண்ணுவதில்லை. ஆண்டவர் இடத்தில் சொன்னதை உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். நான் உங்களுக்கு இந்த சபையில் இருக்கிற மக்களை தவிர இந்த செய்தியை வெளியில கேட்கிற ஒரு 1000 பேர் கேட்டாலும் கூட அதில் ஒருத்தராவது அதுல பயன்பெறுவார்கள் என்பதுதான் என்னுடைய நோக்கம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு உன் பலனை காண்பாய் என்கிறபடி அந்த வசனத்தின்படி வசனத்தை வாரி விதைக்கிறேன். பத்திரிகை மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, சபையின் செய்திகள் மூலமாக, கைப்பிரதிகள் மூலமாக, பிரிண்டிங் பிரஸ் மூலமாக, பள்ளிக்கூடம் மூலமாக, வேதாகம கல்விகள் மூலமாக யாராலையும் செய்ய முடியாது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னாலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நானா இதெல்லாம் பொறுப்படுத்த நடத்துகிறேன் என்பது எனக்கே நம்ப முடியவில்லை. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கும் போது நான் ஒரு மூத்த போதகராகவே என்னை நினைக்கிறதில்லை. நான் ஒரு சாதாரண விசுவாசியாக தான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பலத்த காரியங்கள். எத்தனையோ மக்கள் இதனால் பலன் பெறுகிறார்கள். எத்தனையோ ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில ஒரு ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துக்குள்ள கால் வைக்க முடியாது என்று சொல்லப்படுகிற ஏழை பிள்ளைகள் அவர்கள் ஆங்கிலத்தில் படித்து நல்ல மார்க் எடுத்து உயர்தர கல்வி பயின்று வக்கீல்களாக, ஜட்ஜஸாக, இன்னும் டாக்டர்ஸாக, போலீஸ் அதிகாரிகளாக இருக்கிறார் என்பது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது தெரியுமா? கர்த்தர் நல்லவராகவே என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியம் இது. ஏதோ ஒரு மேலான சக்தியினால்தான் நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஒரு மனிதனால இவ்வளவு நிர்வாகம் பண்ணவே முடியாது. எந்த போன் கால் வந்தாலும் ஒரு பிரச்சனை தான். எந்த ஒரு நபர் தேடினாலும் பிரச்சனை தான். யாராவது ஏதாவது செய்தி சொன்னா அதுவும் பிரச்சனை தான். எல்லாமே பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இவை எல்லாரும் மத்தியில நான் ஒரு ஒரு திடமான ஒரு கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். கல்லு பிள்ளையார் சொல்லுவாங்க, அப்படி உட்கார்ந்துருப்பார் சாமியார். கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு மூளையை பாதிக்கிறதும் இல்லை, சரீரத்தை பாதிக்கிறதும் என்ன வேணா சொல்லிட்டு போ. நல்லதை சொல்லுவார்கள், கெட்டதை சொல்லுவார்கள், அவருடைய பிரச்சனையை சொல்லுவார்கள். நிறைய பேர் அவருடைய பிரச்சனையை சொல்லுகிறார்கள். வேறொரு மனிதன் என்றால் தலை சுதிக்கல வந்துவிடுவோம். அவ்வளவு பிரச்சனை பார்த்து போன வாரம் சொன்னீங்க, ஜெபம் பண்ணீங்க, சரியாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? கேட்டா என்ன பதில் சொல்றது? ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல, வர ஆளெல்லாம் அப்படி கேட்டா என்ன பண்ண முடியும்? நான் ஜெபம் பண்றேன், உங்க ஜெபத்துல பவரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஒருத்தர் போன வாரம். என்ன பண்றது? நான் ஜெபம் பண்றேன், காரியங்கள் நடக்கிறது இல்லை. அது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த ஊழியத்தை நான் செய்யவில்லை என்பதும் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்பதையும் நான் திட்டமாய் அறிந்திருக்கிறேன். இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் நடக்கவே நடக்காது, நிச்சயமா நடக்காது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை, நான் உங்களோடு வாழ்கிற இந்த காலம் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் எனக்கு என் அன்பு வைத்து உங்கள் பணத்தையும் உங்கள் நேரத்தையும் நான் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு ஒரு காரியமும் நான் தப்பா சொன்னா கூட கேட்கறதே இல்லை, அவங்க போயிட்டே இருப்பாங்க. நான் திட்டினா கூட கேட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திருக்குடும்பத்தை நான் அரசாளும்படியாக, ஆளும்படியாக, இந்த திருக்குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும்படியாக எனக்கு தேவன் கொடுத்த பாக்கியத்தை நான் பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன். ஒருத்தரும் சும்மா இருக்கிறதே இல்லை. திடீர்னு ஒரு ஆட்டோ தம்பி இருக்கிறார், உங்களை பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னார். யாரும் பார்க்க சொன்னாங்க? பாட்டி சொன்னாங்க. எந்த பாட்டிப்பா? இல்லை அவங்க தான் அப்படி பாட்டி தான் சொன்னாங்க. என்னப்பா வேணும்னு உங்களை பார்க்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டா அலமேலு பாட்டி அனுப்புனாங்க, ஆட்டோவில் வந்தாங்க, உங்களை பார்க்க சொன்னாங்க. என்ன பார்த்துட்டியா? என்னமோ சொன்னாங்க, நீங்க என்னமோ செய்வீங்க, என்னமோ மந்திரம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, என்னமோ மாயகாலம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, உங்கள்கிட்ட வந்தா போதும்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை கூட்டு வீட்டுல கூட்டு போய் அவன் உட்கார வச்சு சொல்றான் நீண்ட கதையில. அது யார் சொன்னது? அலமேல் பாட்டி சொன்னார், அலமேல் அம்மா சொன்னார். அவர்கள் படிப்பில் குறைந்தவர்கள், நீண்ட காலமாக நம்மளோட கூட இருக்கிறார்கள். அப்பொழுது யோசித்தேன், நம்முடைய அபிஷேகம் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்யுது. அவங்க ஊழிய காலத்துல ஒன்றும் கற்றதும் இல்லை, அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் இல்லை. நம்முடைய அலமேல் இருக்காங்களா? இளைஞர்கள்மா அலமேல் அம்மா, காந்தா அம்மா, சில ஆட்டோக்காரங்க சொல்லுவாங்க, பாட்டியம்மா வந்தாங்க, அவங்க கைப்பிரதி கொடுத்தாங்க, அது காந்தா அம்மா. இப்படி இந்த நம்முடைய சபையில் இருக்க மூத்த ஏழை சகோதரிகள் மற்றும் மற்றவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம தலையில் இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யுது? வேலை செய்யுது. அல்லையா சொல்லுவான். நான் இவங்களை கூப்பிட்டு பயிற்சியும் கொடுக்கறது இல்லை, அவன் பாட்டு பாட சொல்றதும் இல்லை, அவனுக்கு எந்த இடவெல்லாம் கிடையாது. அவங்க வருவாங்க போவாங்க. ஆனால் அப்படி இருக்கிற இடங்களிலே ஊழியம் செய்கிறார்கள். இங்கே சொல்கிறார்கள், சபையில் உள்ள மக்கள் எல்லாம் கைப்பிரதிகளை கேட்கிறார்கள், மனிதன் இருதயம் என்கிற புத்தகத்தை கேட்கிறார்கள் என்னெல்லாம் சொல்வார்கள். நான் இவற்றை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
உங்கள் பிள்ளைகளை பாடல் பாடுவதற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முன்னாலே வந்து பாடுங்கள். ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருங்கள். வாலிபர் ஊழியத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்கள். சகோதரி அம்பிகா நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், விதமாக மயிலாப்பூரில் சகோதரி செல்வியும், மாட்டாங்குப்பத்தில் சுகந்தியும், மெக்காபுரத்தில் சகோதரி தமயந்தியும், விதமாக பல பிள்ளைகள் எல்லாம் தமயந்தி பேர் மறந்து சொல்லாத கிடந்துங்களா கோச்சுக்கோங்க. போய் ஏன் பேரை மறந்தீங்களா அப்படின்னு எல்லாம் வயசு தான் காரணம். சரியா? இப்படி அநேக பிள்ளைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் சொன்னேன், இதெல்லாம் வேண்டாமா, நீ இருக்கிற பாடமே போதும். இப்போ கூட்டிகிட்டு வந்து பிள்ளைகள் பாடம் சொல்லி கொடுத்து இன்னொரு புது பிரச்சனை உண்டாக்குவீர்கள், என்னால் முடியல அப்படின்னு சொன்னார். நான் செய்யறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நான் செய்யறேன்னு சொன்னாங்க. சிஸ்டம் எழுந்து நிற்கிறீங்களா? அதை நான் செய்யறேன், என்னால் முடியாது என்று சொன்ன வேளையில நான் செய்யறேன்னு சொன்னார்கள். கரங்களை தட்டி சட்டத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆசிரியர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் வாழ்கிற இந்த காலத்திலே நான் வாழ்வது எனக்கு பெரிய பாக்கியம். அது மாதிரியாக இந்த யூடியூப் ஊழியர்கள் எல்லாம் செய்வது ரொம்ப கடினம். பெரிய பெரிய அறிவாளிகளும் பெரிய பெரிய நிர்வாகஸ்தரும் தான் அதை செய்ய முடியும். நம்முடைய சகோதர சகோதரிகள் இதை பொறுப்பேற்று எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் அவ்வளவே வருகிறார்கள், அவ்வளவே போகிறார்கள். பார்த்தா அங்கே ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, எடிட்டிங் நடந்தது, வாழ்நாட்கள் பார்த்தா ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னமோ நடந்தது. ஆனால் அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் நேரம் காலத்தை பார்க்காதபடி குறைந்த சம்பளத்தை வாங்கி அதில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி வார நாட்களில் வந்து பல வேலைகளை செய்வதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஊழியக்காரன். நான் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்கிற, நசுவாக கொடுக்கிற, இந்த ஊழியத்திற்கு ஜெபிக்கிற உங்களை எல்லாரையும் நான் மனதில் நினைத்து பெயர்களை எழுதி வைத்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கொடுக்க முடியாத ஏழை மக்கள் உண்டு, அவளுக்கும் நான் கொடுக்கிறேன், அவளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் யாரும் என்னுடைய லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டதில்லை. எல்லாரும் என்னுடைய இருதயத்திலையும், என்னுடைய காகிதத்திலையும், என்னுடைய டைரியிலையும், என்னுடைய செல்போன்லையும் நான் வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மனதில் நினைத்து மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட நல்ல மக்கள் வாழ்கிற இந்த திருக்குடும்பத்தில் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த ஆயுசுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்துக்குள்ளாக இந்த செய்திகளை நான் சொல்லி முடிக்க வேண்டும். சற்று வேகமாக பேசுவேன், நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது புரியாவிட்டால் நீங்கள் திருப்பி இந்த யூடியூப்ல பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ பேசிக்கொண்டு போனார்னு நினைக்காதீர்கள். நான் மிகுந்த பிரயாசப்பட்டு இவர்களை தயார் பண்ணி மேலும் மேலும் தியானித்து மறந்து விடுவேன். எப்படி நீண்ட நேரம் பிரயாசம் எடுத்து ஆயத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி சொல்லும் போது விஷயத்தை மறந்து விடுவேன். அப்படிப்பட்ட ஆள் நான். ஆகவே என்னுடைய திறமையினால ஒன்றும் ஆகாது. நான் சொல்லுறது கொஞ்சமாக இருக்கலாம், மீதியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அதை கற்று கர்த்தருக்குள் வளரும்படி, கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படி நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இது ஒரு பாக்கியமான ஒரு திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பத்திலிருந்து ஏராளமான மக்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான வட இந்திய ஊழியர்களிலிருந்து கற்றுக்கொண்டு போன மாணவர்கள் அங்கு ஊழியக்காரர்களாக மாறி இன்னைக்கு சிறந்த ஊழியர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வந்தால் சனிக்கிழமை வந்தால் பார்ப்பீங்க. என்ன நம்ம ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கும்போது நோஞ்சானாக இருந்தார்கள். இப்போ என்ன அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம இடத்துல படித்த மாணவர்கள் எல்லாம் பஞ்சாபில் இருந்து ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப ராஜா மாதிரி இருக்கிறார். இன்னும் ஹரியானாவில் ஒருத்தர் வருகிறார், அவர் இன்னும் ஒரு குட்டி ராஜாவாக இருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். இங்கிருந்து படிக்கும் போது சின்ன பையங்களாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் போகலாம் நல்ல சட்டையெல்லாம் போட்டு ரொம்ப ஷோக்கா ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், எங்கள் சபையில் ஏராளமான மக்கள் தங்கள் காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கிறதுனால நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் ஒத்தாசையும் they are invested very profitably. Each penny, each paisa is being invested in the ministry of the gospel very carefully. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் ஒவ்வொரு உதவிகளை மிக கவனமாக நாங்கள்
கர்த்தருடைய ஊழியத்திலே முதலீடு பண்ணி அவற்றை கர்த்தருக்காக பயன்படுத்தி வருகிறோம். ஏராளமான ஏழை பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு சட்டை துணியெல்லாம் வாங்கி கொடுத்தோம், அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அவர்களுக்கு கவனித்தோம். அவர்கள் ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ணி விட்டார்கள். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் ஒரு பாஸ்டர் நடத்துகிறார். கோயில் பள்ளி என்று சொல்கிறார். அது கோயில் பள்ளி என்று, கோயில் பள்ளிக்கூடமும். ஆகவே கோயில் பள்ளிக்கூடமாக இருக்கிறதுனால கோயில் பள்ளி என்று சொல்கிறார்கள். அங்கேயும் ஒரு வேதாகம கல்லூரி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கேயும் நடக்கிற வேதாகம கல்லூரி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏராளமான பேர் தங்கள் பேர்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். இங்கேயும் ஏறக்குறைய 10 பேருக்கு மேலே பதிவு செய்துவிட்டார்கள். சந்தோஷபுரத்திலையும் 10 பேருக்கு மேலே பதிவு செய்துவிட்டார்கள். இன்றைக்கும் ஏறக்குறைய 10 பேர் பதிவு செய்துவிட்டார்கள். இன்னும் 30-40 பேர் நமக்கு தேவை. ஏனென்றால் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நாம் 1 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டு நிறைய சம்பளம் கொடுக்கிறோம். அதிக சம்பளம் கொடுத்தாலும் நல்ல ஆசிரியர் கிடைப்பார்கள். ஆகவே நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல வேதாகம கல்லூரி ஆசிரியர்களை பள்ளிக்கூடத்திலே நல்ல ஆசிரியர் வைத்திருக்கிறோம். இதில் கஞ்சத்தனம் பண்ணுறதில்லை. ஆகவே நம்முடைய நிர்வாகங்களை, நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்முடைய நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த காலவேளையில் தேவன் உங்களோடு கூட இடைபெறுவாராக. நான் இந்த பாடலை பாடும்போது உங்கள் இருதயங்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்படுவதாக. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிற அந்த ஆராதனை முடித்தாக வேண்டும். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களோட விட வேண்டும். ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம், ஆவியால் அபிஷேகித்தாரே. ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம், ஆவியால் அபிஷேகித்தாரே. அன்பரை போற்றிக்கு தங்கள் சாற்றிடவே 1000 நாவுகள் போதுமோ. அன்பரை போற்றிக்கு தங்கள் சாற்றிடவே 1000 நாவுகள் போதுமோ. கர்த்தரும் இயேசுவை கீர்த்தனம் செய்து கிருபையில் வளர்ந்திடுவோம். பாடி பறந்து நாம் ஆவியில் உயர்ந்து
கர்த்தரமே சுவைக்கு தனக்கு கிருபையில் பலனிடுவோம். கர்த்தரமே சுவை தோத்திரம் செய் கிருபையில் பெருகிடுவோம். நேசப்பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விதமாக தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய ஊழியர்களை குறித்து நாங்கள் விவாதிக்கும்படியாக, பேசும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வேளையில நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மறைக்க வேண்டும். என்னுடைய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் நிறைவானவன் அல்ல, நான் குறைவோடு வந்து நிற்கிறேன். நீர் இந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக இவர்களுக்கு நிறைவான வார்த்தைகளை சொல்லி இவர்களை உயர்த்த வேண்டும், ஆவியிலே வளர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் மறைத்து நீர் தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருக வேண்டும். ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செய்திக்கு நேராக ஆவியானவர்களை கடந்து செல்ல விரும்புகிறார். நேரம் சற்று வேகமாக கடந்து செல்கிற அப்படின்னாலே நான் சொல்ல வேண்டிய காரியங்களை நான் வெகு வேகமாக சொல்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஏவுதல் அல்லது உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படும் அசைக்க முடியாத தாக்கம். உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற அசைக்க முடியாத ஒரு தாக்கம். அதற்கு நான் ஆங்கில வார்த்தைகளை நானும் பல விதங்களிலே தேடி கண்டுபிடித்தேன். என்னுடைய நண்பர்கள், நம்மளோட ஊழியம் செய்கிற ஆங்கில நண்பர்களிடத்திலேயும் கூட நான் கேட்டேன். அவர்கள் பல வார்த்தைகளை எனக்கு சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது urge in the deep depth of heart, urge என்று சொல்லப்படுகிறது, urgency, urge. இன்னும் சில வார்த்தைகளை சொன்ன ஸ்பர் என்று சொல்ற வார்த்தை, இன்சைட் என்று சொல்ற வார்த்தை, கன்ஸ்ட்ரெயின் என்கிற வார்த்தை. இதெல்லாம் நம்முடைய உடன் ஊழியர்கள் சிஸ்டர் சாஜினி, சிஸ்டர் செரினா போன்ற தேவனுடைய ஊழிய காலத்திலே நான் கேட்டேன் இந்த காலவேளையில். இன்னும் நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் சிஸ்டர் மரியா ஏஞ்சலிடத்தில் கேட்டேன். எனக்கு ஆங்கில வார்த்தை எனக்கு தெரியாததுனால என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தை இருந்ததை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சொன்னேன். அவர்கள் பல நேரம் எடுத்து இன்றைக்கு காலையில் ரொம்ப நேரம் எடுத்து என்னை பயிற்றுவிக்க முயற்சித்தார்கள். கர்த்தருக்கு சோதனை செலுத்தும் மலையிலேயே சொல்லுமா, நல்ல அறிவாளிகள், நல்ல ஞானிகள் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஏவுதல் என்று சொல்லப்படுகிறது ஒரு மிக கருத்தாழம் நிறைந்த ஒரு வார்த்தை. இதுல உள்ளத்தின் ஆழத்துல, தமிழில் சொல்லப்பட்டால் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படும் அசைக்க முடியாத தாக்கம். ஏவுதல், ஏவப்படுதல் என்று சொல்வது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே, அதாவது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே யாராலையும் மாற்ற முடியாத ஒரு அசைக்க முடியாத ஒரு தாக்கம் அல்லது உணர்வை தான் நாம் ஏவுதல் என்று சொல்லுகிறோம். சரியான வார்த்தை ஏவப்படுதல், ஏவுதல், வழிநடத்தப்படுதல், நடத்தப்படுதல், இப்படியெல்லாம் தமிழில் சொல்லலாம். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு, நான் சிறு பையனாக இருக்கும்போது, கவனிக்கிறீங்களா, சாட்சி சொன்னா கேட்பீங்க, வசனம் சொன்னா கேட்க மாட்டீங்க. சிறு பையனாக இருக்கும்போது முதலாவது இந்த ஊழியத்தை மூணார் என்று சொல்லப்படுற இடத்துல மிஷனரியாக நான் அங்கு அனுப்பப்பட்டேன். அங்கு ஊழியம் செய்தேன். அப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், உனக்கு கையில் காசு இருக்காது, ஒரு தடியை கொண்டு போக வேண்டாம், காசு கொண்டு போக வேண்டாம், மாற்றுவதற்கு ஒரு அடை உடை வைத்துக்கொண்டு மிச்சம் துளியை தூக்கி தலை வைத்துக்கொண்டு பெரிய பாரத்தில் தூக்கி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை அந்த ஊழியத்திற்கு அனுப்பின வேளையில் நான் அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த கவனிகள் ஒரு ஒற்றையடி பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறேன். அங்கே சொன்னார்கள், பெரிய பெரிய பாம்பு, என்னை விட பெரிய பாம்பு அங்கே இருக்கும்னு சொன்னார்கள். என்னை விட பெரிய பாம்பு அங்கே இருக்கும், பெரிய பெரிய யானைகள் அங்கே இருக்கும்னு சொன்னார்கள். மூணாறு அங்கே டாடா டீ எஸ்டேட், தேவன் எஸ்டேட், தேவன் கண்ணன் எஸ்டேட் போன்ற பல எஸ்டேட்டுகள் இருக்கின்றன.
ஒன்று நம்ம சுதாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், மூணாரை பற்றி. நான் அங்கே போய் அந்த ஒத்தையடி பாதை வழியாக நான் போய் கொண்டிருக்கிற வேளையில் சொன்னார்கள், அங்கே போகாதப்பா, அங்கே யானை இருக்குது, தம்பி எங்கே யார் பத்த பிள்ளையோ அங்கே போகாத, யானை இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, அங்கே போக இப்படி போகன்னு சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் நான் என்னுடைய கைப்பிரதி ஊழியத்தை அப்படி செய்து கொண்டிருந்தேன். செய்து கொண்டிருக்கிற நாளில் திடீர்னு பார்க்கும்போது ஒரு வயதான தகப்பனும் தாயும் ஒரு குடிசையின் வெளியில் உட்கார்ந்து அவளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் பேசிக் கொண்டிருப்பதை நான் பார்த்துவிட்டு அவளுக்கும் ஒரு கைப்பிரதியை கொடுத்தேன். அவள் சொன்னார்கள், அவர் சொன்னார், எனக்கு படிக்க தெரியாது, இந்த அம்மா தான் படித்தவள், அவளுக்கு கொடு என்று சொன்னார்கள். நான் ஒரு கைப்பிரதி கொடுத்து போய்விட்டேன். சற்று தூரம் போகினாலும் கூட என்னுடைய உள்ளமானது அவள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பை கொண்டதாக இருந்தது. நான் அவர்களை நினைத்து கொண்டே போனேன். ஒரு பக்கத்தில் பாம்பு வரும் என்று சொன்னார்கள், ஒரு பக்கத்தில் யானை வரும் என்று சொன்னார்கள், ஒரு பக்கத்திலே நீ கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கிறவன் அடிப்பான்னு சொன்னார்கள், சின்ன பையனாக தனியா போறியப்பா என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எண்ணத்திலே வந்து நான் அப்படியே போய் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஏழை வயதான தகப்பனாரை தாயாரை பற்றி உள்ள ஏற்கும் ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. சற்று நேரம், ஒரு 5 நிமிஷம் நேரம் நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் திரும்பி பார்க்கிறேன். ஏன் அந்த தகப்பன் தாய் அப்படி உட்கார்ந்து இருந்தார்கள்? பல குடிசைகள் இருந்தன, பலர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மாத்திரம் வித்தியாசமா உட்கார்ந்து ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்க வேண்டும் என்ற உள்ளத்திலே ஒரு ஏவுதல் உண்டானது. சொல்ல போலாம், ஒரு ஏவுதல் உண்டானது. அந்த ஏவுதல் ஆனது என்னுடைய களைப்பையோ அல்லது பசியையோ அல்லது அந்த பயத்தின் சூழ்நிலையோ மேற்கொள்ளாதபடி அந்த ஏவுதல் என்னை முந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது. நான் என்னுடைய பாதையை திருப்பி மறுபடியும் அங்கு நான் போனேன். அங்கே நான் போகிற வேளையில் அவர்கள் மறுபடியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் இங்கே உட்காரலாமா என்று கேட்டேன். தாராளமாக உட்காரு என்று சொன்னார்கள். நீயாவது எங்க கூட உட்காரு என்று சொன்னார்கள் அவள் பாஷையில். நான் அவங்களோட உட்கார்ந்தேன். அப்பொழுது நான் உங்களத்துல கொஞ்ச நேரம் பேசலாமா என்று கேட்டேன். நான் நீ கேட்கறத நாங்களே எங்க கதையை சொல்லி விடுறோம் என்று சொல்லி கையில இருந்த மது பாட்டிலையும் கையில இருந்த இந்த விஷ பாட்டிலையும் காட்டி நாங்கள் கடைசியாக கொஞ்ச நேரம் பேசிவிட்டு 2 பேரும் தற்கொலை பண்ண போகிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், எங்களுடைய உறவினர்கள்லாம் கைவிட்டு விட்டார்கள், எங்களுக்கு கடன் பெருகிவிட்டது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, நாங்கள் சாவதை தவிர வேறு வழி இல்லை, அவங்க நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கோம், இன்னும் எப்போது குடிக்கலாம் என்று, எப்போது எங்கள் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கோம் என்று எனது கண்ணீர் மல்ல சொன்னார். அழுதார்கள், 2 பேரும் அழுதார்கள். எனக்கு பேரப்பிள்ளை மாதிரி இருக்கிற, எனக்கு ஒன்னே மாதிரி ஒரு பேரப்பிள்ளை இருக்கிறான், என்னுடைய மகளுக்கு மகனை மாதிரி இருக்கிற அப்படிலாம் சொல்லி என்ன ஒருத்தர் காலையும் ஒருத்தர் கையும் பிடித்துக் கொண்டார்கள். என்னால் அசைய முடியவில்லை. நான் அவர்களோடு கூட சண்டை பொறுத்து விட்டு அவர்களுக்கு சொன்னேன், ஒரு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்கு தீர்க்கிறேன் என்று சொன்னேன். ஒரு நாள முடியாத நீ சின்ன குழந்தை பாலகன், நீயே இந்த சின்ன பேப்பரை எடுத்து படைக்கிற, நீ என்னத்தை எழுதி செய்ய போற என்று சொல்லி என்னிடத்துல சற்று ஒரு வித்தியாசமான விதத்தில் விவாதம் பண்ணார்கள். நான் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னேன், என்னை குறித்து சொன்னேன். அன்றைக்கு காலையில் என்னுடைய போதகர் என்னுடைய பாக்கெட்டில் இருந்த எல்லா காசையும் எடுத்துவிட்டு கையில கொஞ்சம் 2 பைபிளையும் கொஞ்சம் கைப்பிரதியும் கொடுத்து, நீ ஊழியம் செய்து விட்டு சாப்பிட்டு விட்டு வா, கடவுள் உன்னை எப்படி நடத்துறாரு பாருன்னு அனுப்பினார். பாருங்கள், இவ்வளவு நேரத்தில் நான் வந்தேன், எனக்கு ஒருத்தர் டிஃபன் வாங்கி கொடுத்தார், எனக்கு வந்து ₹1 காசு கொடுத்தார், இது கூட கையில இருக்குது, என் கையில் வேற காசே இல்லை. நான் இப்படியாக ஆண்டவருடைய வல்லமை அனுபவித்து உங்களுக்கு வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு அங்கே ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் சாக வேண்டாம், அந்த மருந்தை இடத்துல கொடுங்கள், ஒரு சாராயத்தை இடத்துல கொடுங்கள், எல்லாருக்கும் பையில வாங்கி போட்டுவிட்டு நான் அவளுக்காக ஜெபிக்கவும், அவளிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லவும், அவளுக்கு சில நல்ல ஆலோசனைகள் சொல்லவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்ல போகலாம். அன்றைக்கு அவர் 2 பேரும் அழுது ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். நான் அவளை அப்படியே அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு போதர் இடத்துல அவர்களை சேர்த்து, இவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுங்கள், நான் அவருடைய தேவையெல்லாம் உங்களுக்கு சந்திப்பேன், நீங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் உங்களை இந்த போதர் இடத்துல ஒப்புக் கொடுத்து விட்டு வந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அவர்கள் நல்ல சமாதானமாகி தற்கொலை செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி, அப்புறமாக அந்த சபையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து, சாட்சியாக வாழ்ந்து, ஒரு முறை நான் அவர்களை
கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சர்ச் ஆஃப் காட் மீட்டிங்ல அவர்களை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொன்னேன். மிகவும் அழகாக மாறிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் தாண்டதுக்கு அப்புறமாக அவள் பிள்ளைகள்லாம் அவளிடத்தில் வந்து விட்டார்கள். அவள் அங்கே ஒரு பெரிய வீட்டை கட்டி இன்னைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டார்கள். இப்போ நீண்ட கதை இது. நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஏவுதல் என்பது மிக மிக முக்கியமானது. நாம் அந்த வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறிவிலே மிக முக்கியமான ஒரு அறிவினுடைய ஒரு பகுதியானது ஏவப்படுதல். காரியங்களை செய்யப்படுவதற்கு ஏவப்படுதல். நான் இன்றைக்கு வேதத்தை பல பகுதிகளில் படிக்கும் போது ஆண்டவர் பல காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகாதவரிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல அப்படியானால் நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்ல காரியங்கள் பிறக்கும். சாமுவேல் புஸ்தகம் 24 11 படிக்கும் போது அதாவது ஆகாதவர்களிடத்திலிருந்து ஆகாமியம் பிறக்கும், கெட்டவரிடத்திலிருந்து கெட்ட காரியங்கள் பிறக்கும். அதே நேரத்தில் நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்ல காரியங்கள் உருவாகும். Wickedness proceeds from wicked. Goodness proceeds from good people. Blessings proceeds from the blessed. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற ஏவுதல் என்பது மிக முக்கியமான காரியம். நான் சுருக்கமாக 5 நபர்களை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயன்பெற வேண்டும். முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஏவாளுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் போது ஆதியாகமம் 3:6 சீக்கிரமாக யாராவது படிங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் புசித்தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவதாக ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு இன்ஸ்டிகேஷன், ஒரு ஏவுதல், இன்னும் சில வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன். இன்சைட்டட், ஸ்பர்ட், கன்ஸ்ட்ரைன்ட், மூட், ஆங்கிலத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நம்முடைய உடல் மொழிகள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனுடைய அடிப்படை நீதி என்றால் ஏவப்படுதல். ஏவாளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் வந்து அவளுக்கு ஆலோசனை சொன்ன வேளையில வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். இங்கே மிக அடிக்கோடி எடுக்க வேண்டிய வார்த்தை 2 வேதாகமத்தில் அடிக்கோடிட்டு இருக்கிறேன். இச்சிக்கப்படத்த விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அவள் தன்னுடைய இருதயத்திலே அதை நினைத்து அது ஒரு நல்ல காரியம் என்று ஏவப்பட்டதுனால தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். இதுமாக நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஏவப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏவப்படுகிற சில காரியங்கள், செய்ய விரும்புகிற சில காரியங்களை பிசாசானவன் கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்திலே அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறான். செயல் வடிவம் கொடுக்கும் போது அது நல்லது என்று நாம் நினைக்கும் போது நாம் அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க ஏவப்படுகிறோம். இந்த காலவேளையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏவாளுடைய வாழ்க்கையில பிசாசு சொன்னது அவளுக்கு ரொம்ப புனிதமாக தோன்றியது. ஆண்டவர் சொன்னது எளிதானதாகவும் அது தரம் குறைந்ததாகவும், பிசாசானவன் சொன்னது மேன்மையானதாகவும் அவளை நினைக்கக்கூடிய அளவுக்கு பிசாசானவன் தந்திரமாய் அவளிடத்தில் பேசி அவருடைய இருதயத்தை வசப்படுத்தினது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்க முடியாத ஏவப்பட்டாள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற அசைக்க முடியாத உணர்வுகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்பதை திட்டமாய் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்பதற்கு அடிப்படை என்னவென்றால், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஏற்படுகிற எண்ணங்கள், அந்த அசைவுகள், அந்த ஏவுதல்களுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இங்கே ஏவாள் சாத்தானுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னால அவள்
அது நல்லதென்று கண்டு அது ஏவப்பட்டால் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று, கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஏவாள் ஏவப்பட்டாள். அவளுடைய அவள் சொன்ன காரியம் என்னவென்றால், சாத்தான் சொன்னான், ஆனாலும் 3ஆம் வசனம் தேவைப்படுங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இங்கே பார்க்கிறோம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாவதில்லை என்று அங்கே சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் இந்த சர்ப்பமான சொன்ன வார்த்தைக்கும் விகற்பமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னதற்கு மாறாக அவன் சொன்ன காரியம், ஸ்திரீக்கு நல்லதென்று கண்டபடியினாலே அவள் அந்த கனியை பறித்து தானும் புசித்து தன்னுடைய கணவருக்கும் கொடுக்கும்படியாக அவள் ஏவப்பட்டாள். இந்த காலங்களில் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஏவப்படுகிறோம். அந்த ஏவப்படுகிற காரியங்கள் அவை எங்கே இருந்து வருகின்றன, யாரிடத்திலிருந்து வருகின்றன என்பதை நாம் அடையாளம் காணாத பட்சத்தில் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோம். அநேக நேரங்களில் தேவனுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஊழியமாக இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஏவப்படாதபடி உலக காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்க ஏவப்படுகிறோம். ஏனென்றால் உலக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு நன்றாகவும் நம்முடைய இருதயத்துக்கு இன்பம் மூட்டுவைகளாகவும் இருக்க அப்படின்னால நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோம். 2 காரியம் இருக்கிறது. ஒன்று உலக காரியங்கள், உலக பிரகாரமான காரியம். ஒன்றை வைத்துக் கொள்ளலாமே, இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற விஷயத்துல நமக்கு வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால், சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருந்தால், கிரிக்கெட் மேட்ச் காலையிலே இல்லாவிட்டால், பஸ் ஓடினால், அல்லது குடும்பத்தில் யாரும் வராவிட்டால், எனக்கு வேறு வேலையே இல்லாவிட்டால், எனக்கு எந்த போக்கரையும் இல்லை, யாரும் என்னை தங்கள் வீட்டுக்கு வரவழைக்கவும் இல்லை, எனக்கு நான் வேலை செய்யற இடத்துலையும் வேலை இல்லை, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிறபடினாலே அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கோயிலுக்கு வருகிறேன் என்று நாம் சில நேரங்களிலே நினைக்கிறோம். உலக பிரகாரமாக ஒரு அழைப்பு வரும்போது, ஒரு விருந்து வீட்டுக்கு கூப்பிடும் போது, அல்லது உலக பிரகாரமான கிரிக்கெட் மேட்சுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் போது, அல்லது வேறு ஒரு காரியம் வரும்போது நாம் நம்முடைய இருதயத்தில் உலக பிரகாரமான காரியத்துக்கு ஈடுபட நாம் ஏவப்படுகிறோம். இங்கே இந்த ஏவப்படுதல் என்பது அந்த விருப்பத்தின் செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நல்ல காரியங்களை செய்ய நாம் ஏவப்பட வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுனால இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை பயக்குமானால் நாம் அதை செய்ய வேண்டுமே தவிர, நமக்கு இன்பம் ஊட்டுகிற காரியங்கள், நமக்கு நலமானவை, இவற்றை நம்முடைய சுயத்திற்காக, சுய லாபத்திற்காக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை இழந்து விடக்கூடாது. இப்படித்தான் ஏசா யாக்கோவனுடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது அவன் ஒரு நேர கூழுக்காக தன் புத்திர ஸ்ரீகாரத்தை இழந்து விட்டான், தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விட்டான். பிற்பாடு தேவனுடைய ஆசீர்வாதங்களானவை நம்முடைய இதய கதவை எப்பொழுதும் தட்டி கொண்டிருப்பதில்லை. ஒரு முறை வருகிற ஆசீர்வாதம் மறுமுறை வருகிறதில்லை. இழந்து போனதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வது என்பது மிக 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 கடினமானது. ஆகவேதான் இந்த தேவனுடைய ஊழியம், தேவனுடைய இசைந்த வாழ்க்கை என்பது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுல துண்டு விடக்கூடாது, அதுல பிரேக் வரக்கூடாது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற விஷயத்திலையும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிற விஷயத்திலையும் நாம் இடைவெளி இல்லாதபடி கர்த்தரோடு இணைந்து காரியங்களை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க நான் பார்க்கிறோம், ஏவாளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு டீவியேஷன், சின்ன ஒரு ராங் இன்ஸ்டிகேஷன், சின்ன ஒரு ராங் டிசைர் ஆனது, சின்ன ஒரு ஆசையானது அவர் தன்னுடைய கணவருக்கும் கொடுக்க ஏவப்பட்டாள். இந்த காலங்களில அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் அநேக தம்பிமார் தங்கச்சிமார், எல்லாரும் எனக்கு தம்பிமார் தங்கச்சிமார் தான். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உலக பிரகாரமாக பெற்ற நன்மைகளை மற்றவர்களிடத்திலே உலக ஆசைகளை உருவாக்குற, உலக இச்சைகளை உருவாக்குற
தவறான கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தவறான காரியங்களை செய்ய முற்படும் நேரமானது தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிற நேரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் சொல்லுகிறார்கள், நான் புதுசா கண்டுபிடித்தேன், அதை கண்டுபிடித்தேன், நான் செல்போன்ல இந்த டெக்னாலஜி கண்டுபிடித்தேன், இந்த ஆப்பை கண்டுபிடித்தேன், இதை பார்த்தால் இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம் சொல்லி தங்களுக்கு தெரிந்த தவறான கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தாங்கள் அழிந்து போகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அழிக்கிறார்கள். ஏவாள் அழிந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவரையும் அழிவுக்கு நேராக வழிநடத்தும்படியாக இந்த இன்ஸ்டிகேஷன் ஏவுதலானது உலக ஆசையை குறித்த உலக ஆசை குறித்த அந்த விருப்பமானது தன்னை கெடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனையும் கெடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். நான் இவற்றெல்லாம் சுருக்கமாக சொல்லுகிறேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் படிக்கும் போது அந்த அதிகாரம் விதமாக சொல்லுகிறது. படிக்க பார்க்கலாம். யாராவது படிங்க. நான் படிக்கிறேன். சாத்தான் 531ஆம் பக்கம் பழைய சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. யாராவது ஒருத்தர் சத்தமா படிக்க பார்க்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகைவிடுகிறதற்கு தாவீதை ஏவி தன்னுடைய சொந்த தேசத்தை தொகையிடுதல் என்பது அந்த தேசத்தின் ராஜாவுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஆனால் தேசத்தின் தொகையை, ஜனத்தொகையை கணக்கிடுகிற விஷயத்தில் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த நாட்களிலேயும் நம்முடைய தேசத்திலேயும் இந்த தேசங்களிலேயும் இந்த ஜனத்தொகையை எடுக்கிறார்கள், அப்படி இப்படி என்றதோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் அந்த காலத்துல தாவீது தன்னுடைய சொந்த தேசத்துல உள்ள ஜனங்களுடைய ஜனத்தொகையை அவன் கணக்கிடும்படியாக அவன் முற்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. இதை உலக பிரகாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பெரிய குற்றம் என்று சொல்ல முடியாது. தன்னுடைய தேசம், தன்னுடைய தேசத்துல எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஆண்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது தவறான காரியம் அல்ல. ஆனால் வேறு விதமான நோக்கத்தோடு யார் யாரை எப்படி பழிவாங்கலாம் என்பதற்காக ஜனத்தொகையை கணக்கெடுப்பது வேறு. ஆனால் முறையாக கணக்கெடுப்பது, சென்சஸ் எடுப்பது தவறு அல்ல. தன்னுடைய தேசத்தில் உள்ள மக்களை குறித்த ஒரு சென்சஸ் அவனுக்கு தேவை என்பதை அவன் உணர்ந்தவன் எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசனாக இருந்தபடினாலேயும் அவனுடைய உள்ளத்திலே இவ்வளவு ஜனங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் என்கிற பெருமை வந்து விடாதபடியும் இதில் சங்கீதங்களில் படிக்கும்போது படிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. அவன் அந்த கணக்கெடுப்பதற்கு காரணம் சில காரியங்கள். அவை தன்னுடைய பெருமைக்காக, தான் எவ்வளவு பெரிய ராஜா என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக, என் கைவசம் இவ்வளவு அரசர்கள் இருக்கிறார்கள், என் கைவசம் இவ்வளவு மந்திரிமார் இருக்கிறார்கள், என்னுடைய கைவசம் இவ்வளவு ராணுவ தளபதிகள் இருக்கிறார்கள், என்னோட கூட இவ்வளவு தரமான வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்று அதை உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக பெருமைக்காக அவன் எடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால தாவீது, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலுக்கு துரோகம் பண்ணும்படியாக அவன் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீது ஏவி விட்டது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சத்ரு கண்டுபிடித்து அவன் தாவீதினுடைய இதயத்தில் புகுந்து அவனை ஏவி விட்டான். இதற்காக தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனத்தொகையை எடுக்கும்படியாக. இதனுடைய பின்னணி வேறு பல காரியங்கள் இருக்கின்றன, அவற்றை சொல்ல நேரமில்லை. ஆனால் அந்த காரியங்களின் அடிப்படையிலே பிசாசானவன் தாவீதை ஏவி விட்டான். ஏனென்றால் இஸ்ரவேலை கெடுக்கும்படியாக தாவீதை ஏவினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே நம்முடைய மாம்ச இச்சைகளின் நிமித்தமாக நம்முடைய இருதயத்தில் ஏவப்படுகிற காரியங்களுக்கு நாம் உடன்படுகிறோம். இருதயத்தில் காணப்படுகிற ஏவப்படுகிற காரியங்களுக்கு நாம்
நம்மை விட்டுக் கொடுக்கிறோம். நம்முடைய ஊழிய காரியங்கள்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நாம் உலகத்துல மாம்ச சிந்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய எதை செய்தால் நம்முடைய பெயர் உயரும், எதை செய்தால் மற்றவர்கள் மத்தியிலே நமக்கு புகழ் கிடைக்கும் என்று சொல்லி உலக பிரகாரமான மேன்மைகளை கருதி நாம் மாம்சத்தின் இச்சையிலே நாம் விடுவதற்கு ஏதுவாக இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீதுடைய இருதயத்தை பிசாசானவன் இஸ்ரவேலுக்கு தீமை செய்யும்படியாக ஏவினான் என்று சொல்லப்படும்படி உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏவுதலை பார்க்கிறோம். இந்த காலைகளில் உங்களுடைய உள்ளம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எப்ப வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம் ஏவப்படுகிறீங்களா? மணி டைம் ஆகி போச்சா, சீக்கிரம் போகலாமா நினைக்கிறீங்களா? ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்து இந்த பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நேரத்தில் இங்கே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிறகு வாலிபர் ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள், மத்தியானம் சாப்பிட்டுட்டு போங்கள் என்று சொல்றேன். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும், கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். எப்பொழுது ஓடலாம் என்று சொந்த வேலைகளை பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாளிலே உங்கள் சொந்த விருப்பங்களை செய்யாதபடி நீங்கள் கருத்தாய் இருக்கும்படி உங்கள் இருதயத்தை நீங்கள் டியூன் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய விருப்பப்படி நாம் போகக்கூடாது. தாவீது தன்னுடைய தேசத்தில் உள்ள மக்களை கணக்கிடுவது தவறல்ல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயம் முடிந்தவுடனே உங்கள் நண்பர்களை போய் பார்ப்பது பெரிய தவறல்ல. ஆனால் அதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் தேவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டும். உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் கர்த்தருடைய நாளை மகிமையின் நாள் என்று நினைக்க வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். காலையிலே இருந்து ராத்திரி வரையில ஊழியம் செய்கிற மக்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் கெட்டா போனார்கள், வியாதியாக படுத்திருக்கிறார்கள், கடனில் மூழ்கி இருக்கிறார்கள், அல்லது ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா? இல்லை, அவர்களை கர்த்தர் காக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய தேசத்திலே இலக்கம் பார்ப்பதற்கு, ஜனத்தொகை எடுப்பதற்கு ஒரு காரணம் பிசாசானவன் தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீமை நடக்கட்டும் என்று சொல்லி தாவீதை ஏவினான். அதனால ஆண்டவரிடத்திலிருந்து அவன் அவப்பெயரை பெற்றுக் கொண்டான். வேதம் சொல்கிறது 13ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன், பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் இப்பொழுது மனிதருடைய கரங்களை விடாதபடி கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன், பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். இங்கே சாத்தான் உங்களை ஏதோ ஒரு இடத்திலே ட்ராப் பண்ணும்படியாக, ஒரு கண்ணியை வைக்கும்படியாக உங்களுடைய இருதயத்திலே ஏவினான். அந்த ஏவுதலுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததனாலே ஆண்டவருடைய சாபம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது. அந்த சாபத்தின் நிமித்தமாக இதுவா அதுவா அதுவான்னு சொல்லி 3 சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. கடைசியாக அந்த எந்த காரியத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே, மிக சிக்கலான நேரத்தில் அவன் சொல்கிறான், பெரிய சிக்கலிலே அகப்பட்டுக் கொண்டு. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரியே, இந்த காலங்களில நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நான் பெரிய சிக்கல்ல சிக்கிக்கொண்டேன், அதை நான் வெளியே இடத்துல சொல்ல முடியாது, எப்படி அதை டீல் பண்ணுவது என்று தெரியவில்லை, நான் சிக்கல்ல சிக்கிக்கொண்டேன் என்று மனம் கசந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த காலங்களிலே அந்த சிக்கல் எதுவாக இருக்கலாம். அது உன்னுடைய குறைவினாலே வரலாம், உன்னுடைய பலவீனத்தினாலே வந்திருக்கலாம், நீ செய்த தப்புனால கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கொடிய இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழாதபடி இருப்பேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு விளக்க நேரம் இல்லை, சொல்கிறேன், மனிதனுடைய கையிலே போய் விழுந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு நீங்கள் மனிதனுடைய கைகளில் விழாதபடி தேவனுடைய கருத்தில் விடுவதாக உங்களுடைய குறைகளை நீங்கள் அங்கீகரித்து, நான் இந்த காரியத்தை இப்படி செய்தனாலே இப்படி வந்தது என்று சொல்லி அதை நீங்கள் அறிந்து உணர்ந்து தேவனிடத்தில் வாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே, யோவானுடைய தலையை இங்கே ஒரு காலத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். இங்கே ஏரோது 6ஆம் வசனத்தில் அப்படி இருக்க,
ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். 7ஆம் வசனம். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்தான், வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் அந்த நடனமாடின சின்ன பெண் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா இந்த பெண்மணி ஆடிய நடனத்தை பார்த்து அசந்து போய் அவளிடத்திலே கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ராஜாவின் வார்த்தையை கேட்டு தாயினிடத்தில் போய் சொல்கிறாள், தாயே, நான் ஆடின நடனத்தை பார்த்து ராஜா மனம் அசந்து விட்டார், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று என்னத்திலே சொல்லுகிறார் என்று சொன்ன வேளையில தாய் அவன் ஏற்கனவே எதிராக நினைத்துக் கொண்டிருந்த அந்த யோவான் ஸ்நானன் அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய கூட இருக்கிற மக்கள் நமக்கு தவறான கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறதுனால நாம் பல தீமைகளை செய்ய முற்படுகிறோம். தவறான நண்பர்கள், தவறான குடும்பத்தினர், சில நேரங்களிலே தாய்க்கு விரோதமாக பிள்ளையும், பிள்ளைக்கு விரோதமாக தாயும், தகப்பனுக்கு விரோதமாக தாயும், தாய்க்கு விரோதமாக தகப்பனும், ஈடுபான குடும்பங்களிலே இருக்கிற அந்த உறவுகளிலே உள்ள விரிசல்களினாலே தேவையற்ற சில தவறான கருத்துக்கள் பரிமாறப்படுகிறபடினாலே இங்கே சொல்லப்படுகிறபடி ஏரோதியாள் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னாள், நீ போய் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்று சொன்ன வேளையில அவனுடைய தலையை சிரச்சேதம் பண்ணாள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இங்கே ஏரோதியாளுடைய இதயத்திலே ஏவப்பட்டபடி, அவள் ஏவினபடி இங்கே ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய தலை வாங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய பின்னணியை நான் உங்களுக்கு விளக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். இந்த பகுதியில் நீங்கள் படிக்கும் போது ஒரு தாயினுடைய ஏவுதல், அவருடைய ஒரு சொந்த தாயினுடைய ஏவுதலினாலே சொந்த மகனுக்கு கொடுத்த ஒரு தவறான கருத்தினாலே அங்கே ஒரு பெரிய தீமை நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தயவுசெய்து படிங்கள். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் சரியாக கேட்க வேண்டும். ஆகவே நான் வேகமாக கடந்து செல்கிறேன், பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத்து என்னும் மறுப்பை கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இங்கே பார்க்கிறோம், பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவளை காட்டிக் கொடுக்கும் வகையை அவளோடு கூட ஆலோசனை பண்ணினான். இங்கே பார்க்கிறோம், சாத்தான் யூதாசனுடைய இதயத்துக்குள்ளாக புகுந்தான். பண ஆசையினாலே, பொருளாசையினாலே, உலக ஆசைகளினாலே, சொத்துக்கள் மேல் வைத்த ஆசையினாலே அன்றைக்கு அந்த காசு மிக அதிக விலை பெறுமதியான ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆகவே அந்த காசுக்காக, வெள்ளி காசுக்காக யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்படியாக பிசாசானவனுடைய உள்ளத்திலே போய் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்படி அவன் ஏவினான் என்று நாம் பார்க்கிறோம். ஏவுதல் என்பது மிக கடினமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. அவருடைய உள்ளத்திலே சாத்தான் புகுந்ததனால இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாக அவன் சாத்தான் ஏவினான் என்று இந்த பகுதி நமக்கு விளக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சாத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது, சாத்தானுக்கு இடம் கொடுப்பது எப்படி என்று கேட்டால், முதலாவது சாத்தானுக்கு இடம் கொடுப்பது என்றால், முதலாவது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் செய்கிற முதல் அடையாளம் தேவனுடைய ஆலயத்தை தவிர்ப்பார்கள்.
தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை தவிர்த்து சொந்த வேலைகளை செய்கிறவர்கள் சாத்தான் புகுவதற்கு முதலாவது ரத்தின கம்பளம் வைத்து வா என்று கூப்பிடுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய நாளையும் உண்மையான விசுவாசிகள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. அன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கட்டாயமாக வேலை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் வருமானால் அது வேற விஷயம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு முடியும் என்ற நேரத்தில் ஒருவேளை அந்த வேலை அந்த நாளில் போய் அந்த வேலையை செய்யாவிட்டால் நீங்கள் வேலை செய்யாத மக்களாக கருதப்பட்டு நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவீர்கள், அல்லது உங்களுடைய கான்ஃபரன்சியல் ரிப்போர்ட்ல ஒழுங்கா வேலை செய்யாதவர்கள் என்று எழுதப்படுகிற நிலைமை வராத பட்சத்தில் நீங்கள் உங்களால் என்ன மட்டும் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் நிராகரிக்க கூடாது. சொந்த காரியங்கள், சொந்த குடும்ப காரியங்கள், சொந்த வாழ்க்கையின் காரியங்கள் இன்னைக்கும் இப்பொழுதும் பார்க்கிறேன். இந்த சமயம் கூட ஞாயிற்றுக்கிழமைகளிலே சில சடங்குகளை வைப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இவ்வளவு தூரம் சொல்லியும் இவ்வளவு தூரம் பேசியும் இத்தனை வருஷமாக சொல்லியும் இந்த சபையிலையும் இப்பொழுதும் சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சில நடவடிக்கைகளை வைத்துக் கொள்வது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. இவ்வளவு தூரம் பேசி நம்முடைய வாழ்நாளை இங்கே வீணடித்து இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த முதல் படியிலே வெற்றி பெறாதவர்கள், யூகேஜியிலே பாஸ் ஆகாதவர்கள், எல்கேஜியிலே பாஸ் ஆகாதவர்கள், 1ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆகாத மக்கள் நிறைய விசுவாசிகள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், நல்ல செய்தார்கள். அந்த நாளிலே தங்கள் வீடுகளிலே நல்ல பண்டிகைகளை நல்ல நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள், நல்ல காரியங்களை செய்கிறார்கள், சாப்பாடு கொடுக்கிறார்கள், விருந்துகளை கூப்பிடுகிறார்கள். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகில்லை. இங்க பார்க்கிறோம், அவள் தன்னுடைய மகளுடைய நடனத்தை சந்தோஷப்படுத்திய அந்த ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட வேளையில யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டது போல இதுக்கு கூட அநேக தங்கள் வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கு மீறி செயல்படாத விசுவாசிகளாக, செயல்படாத ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி செய்யக்கூடாதுமா, அப்படி செய்யக்கூடாது தம்பி. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போக வேண்டும். ஒருவேளை நீங்கள் தப்பி தவறி வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீங்கள் பக்கத்தில் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டிய வேலை, பக்கத்தில் எங்கே தேவாலயம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த தேவாலயத்தில் போய் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமே தவிர, பரவாயில்ல நம்ம இன்னைக்கு தப்பிச்சு வந்துட்டோம், நமக்கு சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது, பாஸ்டர் வெளியூருக்கு போயிட்டேன் அதனால இன்னைக்கு கோயிலுக்கு வரல என்று சொல்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லி நீங்கள் அந்த சாக்கு போக்கை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படியானால் ஒரு நேரத்தில் ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு விட்டு போட்டான். அவன் இழந்த ஆசீர்வாதத்தை அழுது கதறியும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இல்லை கேட்டுக்கொண்டு தலையாட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இது மிக முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையில முதலாவதாக பின்மாற்றத்திற்கு அடையாளம் தேவனுடைய ஆலயத்தை தவிர்ப்பார்கள். இரண்டாவது பின்மாற்றம், இன்னும் சிலரை சேர்த்துக் கொள்வார்கள். போன வாரம் நான் கூட போகல, இந்த வாரம் நீ கூட நம்ம போக வேண்டாம், அடுத்த வாரம் போகலாம் என்று சொல்வார்கள். ஒரு வாரத்தை தவிர்ப்பார்கள், இன்னொரு வாரத்தை தவிர்ப்பார்கள், தங்களோடு சிலரை சேர்த்துக் கொள்வார்கள். பிறகு அப்புறமா ஒரு நாள் காய்ச்சல் வரும், ஒரு நாள் காலில் ஒரு அடிபடும், அப்புறமாக வேலை வரும். இப்படி வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகி விடுவார்கள், தேவனை ஆராதிக்கிற விஷயத்திலிருந்து விலகி விடுவார்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் தேவனுடைய ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு மனதுக்கு இசைந்த ஒரு சபையிலே சென்று கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிப்பதை தவிர்த்தால் நீங்கள் முதல் படி தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். படிப்படியாக போகும்போது பின்மாற்றம் வந்து கடைசியில இந்த கோயிலே சரியில்லை, கிறிஸ்தவமே சரியில்லை, எங்க பாஸ்டரே சரியில்லை, ஒரு பாஸ்டர் சரி கிடையாது, எல்லா பாஸ்டரும் கள்ளமார், கிறிஸ்தவம் என்பது தோல்வி, இப்படி சொல்லி மகா பெரிய பின்மாற்றத்திற்கு போய்விடுவார்கள். இதற்கு முதல் படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தவறுவது ஒரு பெரிய தீய விளைவை உண்டு வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த நடனமாடியும் மகனுடைய தாய் ஏரோதியால் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய நன்மைக்காக தன்னுடைய மகள் கேட்டதை அவள் சரி என்று சொன்னதுனால யோவான் ஸ்நானனுடைய தலையானது அங்கு போனது. இந்த செய்தி எங்களுக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் கடந்து செல்கிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 25, நான் 24 இருந்து வாசிக்கிறேன். பக்கம் 321 பழைய பாட்டில். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என்ன தெரியுமா? 322ஆம் பக்கத்துல அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். இங்கே பார்க்கிறோம், சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏவ துவங்கினார். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏவ துவங்கினார். ஆண்டவர் ஏவ துவங்கின உடனேயே நமக்கு போராட்டங்கள் உண்டாகும். உங்களுக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து உபவாசம் முடிந்த உடனே அவர் சாசினால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். எந்த விஷயத்திலையும் நாம் நல்ல தீர்மானங்கள் எடுக்கும் போது அதற்கு எதிராக சாத்தான் ஒரு கண்ணியை கொண்டு வருவான் என்பதை மறந்துவிடக்கூடாது. என பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். ஏனென்றால் சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்தார். அதன் அடிப்படையில ஆவியானவர் முதல் வேலையை ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு தெரியும், பல நேரங்களில் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்ப நாட்களில் அவர்கள் மிக உற்சாகமா இருப்பார்கள். சிலர் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற உடனே அவர்கள் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். பிறகு நாட்கள் போக போக இந்த உலக சிக்கலில் சிக்கிக் கொள்ளும் போது, அநேக பிரச்சனைகள் வரும்போது அவள் பெற்ற அந்த அபிஷேகமும் குறைந்து போகிறது, அவள் பெற்ற ரட்சிப்பும் தரம் குறைந்து போயிடுகிறது. இங்கே நான் பார்க்கும்போது சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் எனக்கு ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். முடிஞ்சு போச்சு கதை. சொல்லுமா? முடிஞ்சு போச்சு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியினால் ஏவப்பட்டு வளர ஆரம்பிக்கிறான். அடுத்தபடி அவன் தேவனுக்குள்ளாக வளர வேண்டுமே தவிர, தேவனை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர உலகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். பாருங்கள், தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு அவன் வேதம் சொல்றது, திரும்ப சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்துல பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டான். அப்பா அம்மா வழிய விட்டுட்டு பக்கத்துல போய் இன்னொரு இடத்துல போன இடத்துல பெலிஸ்தரின் பெண்ணை பார்த்தான். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கும் கூட உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் திருமணத்திற்கு பிள்ளைகளை முடிவெடுக்கும் போது அந்த பிள்ளைகள், அல்லது இந்த காலத்தில் பெற்றோருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, பிள்ளைகள் அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் அப்படி நீங்கள் தீர்மானிக்கும் போது ஒரு மூத்த ஊழியக்காரனாக நின்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தகப்பனாக நின்று சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு பையனையோ ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணையோ நீங்கள் கல்யாணம் பண்ணுவது உங்களுக்கு ஆபத்து. எத்தனை பேருக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு தெரியாது. மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். உலக வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். அநேகர் தங்கள் வாழ்க்கையில நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண போகிறேன் என்று ரட்சிக்கப்படாத ஒரு கணவனையோ அது ரட்சிக்கப்படாத ஒரு மனைவியோ தெரிந்து கொண்டவர்கள் ஒரு காலத்திலையும் அவர்கள் அந்த ஆத்மாவை ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு வந்ததாக சரித்திரம் இல்லை. அப்படி பண்ணினவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் வாழ்க்கையை இழந்த மக்களாக மாறுகிறார்கள். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கூட உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ ரட்சிக்கப்படாத ஒரு பார்ட்னரை நீங்கள் தேடி பிடித்திருப்பீர்கள். ஆனால் தயவுசெய்து ரீகன்சிடர் பண்ணுங்கள், திரும்ப யோசியுங்கள்.
உங்கள் பிள்ளைகள் கணவனோடும் மனைவியோடும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிக்கிற வரையிலும் காத்திருங்கள். வேலைக்கு நிற்காது, வேலைக்கு ஆகாது. யோசிக்கணும். 1000 முறை யோசிக்க வேண்டும். 1000 முறை யோசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஒரு மகனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தால் இவள் அவனை கர்த்தருக்குள் கொண்டு வந்து விடுவார் பாருங்கள் என்று சொன்ன அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். கண்களுக்கு அகப்படவே இல்லை. ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்துக் கொண்டு பாருங்கள் நாங்கள் சேர்ந்து என்ன செய்யறோம் பாருங்கள், அவள் பெரிய காரியத்தை சாதிக்க போகிறோம் சொல்லி என்னிடத்தில் சொன்னவர்கள், அப்படி செய்தவர்கள் யாரும் நிலைத்து நின்றதில்லை. அவளுக்கு கஷ்டம் வருகிறது, நிம்மதி இல்லை. அவங்க ஒவ்வொரு நாளும் செத்து செத்தான் பிழைக்க வேண்டும். அப்படித்தான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சபைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் வேதம் சொல்கிறபடி அவன் சோராவுக்கும் எஸ்தாவோருக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இருக்கும்போது, பரிசுத்தவான்களோடு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். மறுபடியும் படிக்கிறேன். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவியினால் அழைக்கப்பட்ட மனுஷன் சோராவுக்கும் எஸ்தாவோருக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டத்திலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா சொல்லுமா. என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்கள், நெருக்கமான மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்கள். நான் என்னுடைய சபை, நான் சார்ந்திருந்த சபையிலே என்னுடைய போதகரோடு இணைந்திருந்தபடினாலே, அந்த சபையோடு இணைந்திருந்தபடினாலே, அந்த சபையிலே செய்யப்பட மற்றவர்களோடு செய்யப்பட முடியாத காரியங்களை நான் செய்ததுனாலே, சாக்கடையை நான் கழுவுனதுனாலே, கக்கூசை நான் கழுவுனதுனாலே, செருப்பு சேண்டை நான் பாதுகாத்ததுனாலே, மற்றவருடைய செருப்பை துடைக்க சொன்னார் எங்கள் பாஸ்டர். என்னுடைய பாஸ்டர் சொன்னார், நாங்கள் மேலே இருந்து பிரசங்கம் பண்ணுகிறோம், கீழே உனக்கு டிவி எல்லாம் வைக்க முடியாது, சத்தம் தான் கேட்கும், அது நாங்க ஒண்ணு செய்யணும். நீ முடிய வந்திருக்கிற என்னுடைய சபையிலுள்ள விசுவாசிகள் செருப்பை வைத்துக் கொண்டு போகும்போது, செருப்பை விட்டு போகும்போது நீ காதால என்னுடைய பிரசங்கத்தை கேட்க வேணும், கையினால பிரஷ் வைத்து இந்த ஊர்ல உள்ள ஜனங்களுடைய செருப்பு எல்லாம் துடைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சாம் சொல்ற நீங்க செய்வீங்களா? அதை நீங்க செய்வீங்களா? பாஸ்டர் சுந்தரம் கொடுத்தாங்க எனக்கு வேலை. மாடியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த காலத்துல டிவி எல்லாம் கிடையாது. அவர்கள் பிரசங்கம் பண்ணது கீழே கேட்கும், அதை நான் கேட்டுக்கணும். ஒரு பெரிய செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த செருப்பு ஸ்டாண்டு காவல்காரன் நான். காவல் காத்தால் மட்டும் போதாது, நீ சும்மா இருக்க கூடாது. நான் உனக்கு பிரச்சனை தருவேன். என்னுடைய சபையில விசுவாசிகள் எல்லாம் சேர்வையும் அடுத்து நடந்து கொண்டு இந்த செருப்பு கொண்டு வைத்திருப்பார்கள். அந்த செருப்பையெல்லாம் நீ தொட என்று சொன்னார். காலையில் 9:30 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரை ஆராதனை நடக்கும். இந்த கையினால் நான் துடைத்திருக்கிறேன். எத்தனையோ பாவிகள், பரதேசிகள், குடிகாரெல்லாம் வந்து அழுக்கு நடந்து கொண்டு வைத்திருப்பார்கள். நான் அந்த செருப்பை துடைத்துக் கொண்டே இருப்பேன். பாஸ்டர் கொடுத்த ஊழியம் இதுதான். செருப்பு ஸ்டாண்ட்ல நான் அதை உண்மையாய் செய்தேன். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு தலையில கை வைத்து என்னை ஊழியத்திற்கு அபிஷேகித்தார். அந்த படத்தை தான் என்னுடைய அறையிலே போட்டிருக்கிறேன். அவர் என்னை அபிஷேகித்த நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், மகனே வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக, உனக்கு உதவி செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் புரசவாக்கத்திலே மட்டுமல்ல, சென்னையிலே மட்டுமல்ல, உலகத்தில் எந்த தேசத்துல போனாலும் உன்னை ஆதரிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன் செருப்பை துடைக்க பலரை நான் உருவாக்கி இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தானின் பாளையத்தில் இருக்கையில், நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது, என்ன நல்லா கவனிங்க, பிள்ளைகள் போட்டும் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். சிம்னோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளை ஒருத்தியை கண்டான். திம்னாத்துக்கு பெலிஸ்தரின் பாளையத்துக்கு போன வேளையிலே அங்கே ஒரு பெண்ணை கண்டான். அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் முடிந்தது. அவன் பெரிய தீர்க்கதரிசியாக, பெரிய தேவ ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டு நசரேய விரதம் எடுத்து தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் கடைசியாக கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, வாழ்க்கையில் தோல்வியடைந்தவனாக, அவன் ஒரு ஜோக்கராக ஏராளமான மக்கள் மத்தியிலே கொண்டு போய் அவனை நடனம் ஆடும்படி வைத்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய அனுபவங்களை உலகத்திற்கு விட்டு விடுவாளானால், உலக ஆசாபாசங்களுக்கு என்று அவற்றை விட்டு விடுவாளானால், அவள் வாழ்க்கையில மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாத சில தீய சம்பவங்கள் தங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும்.
ஒரு காலத்துல எப்படி அந்நிய பாஷை பேசணும் தெரியுமா? ஒரு காலத்துல எப்படி பாடணும் தெரியுமா? எப்படி பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தது தெரியுமா? இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்துவிட்டு காரணம் எதுவாக இருக்கலாம். இந்த காலங்களில் இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்குவது எப்பொழுது என்றால், நீங்கள் பாளையத்தில் இருக்கையில், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கையில், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்படுவீர்களே தவிர, உலகத்தில் இருக்கும் போது ஆவியானவர்களை ஏவ மாட்டார். நீங்கள் சினிமா பார்த்துக் கொண்டிருக்கும் போது அல்லது கெட்ட பாவிகளோடு அவிசுவாசிகளோடு இருக்கும் போது தேவ ஆவியானவர் ஏவ மாட்டார். எப்பொழுது ஆண்டவர் உங்களை ஏவுவாரானால் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும் போது, பாளையத்தில் இருக்கும் போது. அவன் பாளையத்தை விட்டு திம்னாத்துக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணை கண்டான். தாய் நிலத்தில் தகப்பனதான் அட்டம் பிடித்தான். எனக்கு இந்த பெண் தான் வேணும்னு கேட்டான். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலத்திலே பெலிஸ்தரோடு விவாகம் களவாத ஒரு நேரம். அடம் பிடித்ததுனால சரி போ என்று சொன்னார்கள். அழிந்தான். வாழ்க்கை முடிந்தது. வாழ்க்கை சரித்திரம் அதோடு முடிந்தது. 2 கண்களையும் இழந்தான். 2 உலக பிரகாரமான கண்களை இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆழ்க்கைய கண்களையும் இழந்தான். நசரேயனிடம் இருந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவன், தன்னுடைய தகப்பனும் தாய்க்கும் பிறப்பதற்கு முன்னதாகவே அவன் பிறக்க போறான் என்பதை அறிவிக்கப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையிலே நசரேய விரதம் எடுத்து ஒரு பரிசுத்த மனிதன் மனிதனாக உருவாக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்தான். அவன் என்றைக்கு ஆவியினால் ஏவப்பட்டானோ அன்றைக்கு ஒரு புண்ணிய வரி வந்து மாட்டிக்கொண்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த புண்ணிய வரி மாட்டினதோட அவன் அதோட அவுட்டு. இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்காதீர்கள் தயவு செய்து. என்னிடத்தில் யாராவது வந்தால் நான் மேக்சிமம் யோசித்து தான் அதை செய்வேன். மேக்சிமம் யோசித்து வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணா நல்லதப்பா, அந்த பாவம் எனக்கு வேண்டாம், அந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறது வழக்கம். ஞானஸ்நானம் எடுக்க மாட்டார்கள், கோயிலுக்கு வர மாட்டார்கள். கூட அந்த கல்யாணம் பண்ண போற பையனையும் பொண்ணையும் கூட ரட்சிக்கப்பட்ட மக்களை நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். தெரிந்து ஒருவரை நரகத்துக்கு அனுப்ப வேண்டுமானால் ரட்சிக்கப்படாத ஒரு பையனையோ ரட்சிக்கப்படாத பொண்ணையை கல்யாணம் வைத்து விடுங்கள், அதோட சரித்திரம் முடித்து விடும். இங்கேதான் பாளையத்திலே இருக்கும்போது வரையிலும் கல்யாணம் பண்ணாவிட்டால் கூட பரவாயில்ல தம்பி, கல்யாணம் பண்ணி சிக்கல்ல இருக்கிறதோட கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு நாள் சாகிறதை விட கல்யாணம் பண்ணாம ஒரு நாள் நிம்மதி வாழ்தல் நல்லா இருக்குது நல்லது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளவு பேர் இந்த நாட்களில் கவலைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாளையத்திலே இருக்கும்போது தேவ ஆவியானவர் ஏவுவார். நீங்கள் திம்னாத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பரஸ்திரியை காண்பீர்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் ஏவப்பட்டான். அந்த ஏவுதல் அவன் சரியாக கையாளப்படாதனால, தேவனுடைய ஏவுதலை சரியாக கையாளாததுனால, நீங்கள் தேவன் பேசுகிறதை சரியாக கேட்க உங்களுக்கு தெரியாததுனால அழிந்து போகிற நிலைமைக்கு சத்துரு கொண்டு போய் விடுகிறான். கடைசியாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது இந்த சம்பவத்துக்கு ஈடாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்கள். அப்போஸ்தலர் பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இந்த பகுதியை நான் அடிக்கடி பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் பாருங்க. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, அப்படியானால் தேவ ஆவியானவர் பிலிப்பை ஏவி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த
எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சரியா? அப்புறம் பாருங்க, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே ஏவினார். ஆவியானவர் சொன்னார், நீ போய் அந்த பிலிப்புவிடத்திலே போய் சேர்ந்து கொள். அவன் அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுவான். ஏன்னா ரோட்ல போயிட்டு இருக்கான், பிலிப்பு போயிட்டு இருக்கான். அங்கே பார்க்கும்போது கந்தாகை மந்திரியுடைய வண்டி வந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்க்கும்போது அவன் ஆவியானவர் ஓடி போய் சேர்ந்து கொண்டார். அப்போ கந்தாகை மந்திரியினுடைய ரதத்தை விட வேகமா ஓடி இருக்கான். அவ்வளவு வேகமாக ஓடி போய் அவன் போய் என்ன வாசிக்கிறான் என்பதை அவன் கவனித்த வேளையில ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு சொன்னான். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒரு சொன்னாதானே எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. நான் அந்த செய்தியை முடிக்க போறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்காவது தேவ ஆவியானவர் நீங்கள் வாழ்க்கை பாதையில சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நபரை ஏவி இந்த நபரை பார்த்து என்னுடைய அன்பை சொல் என்றோ, அல்லது நீங்கள் கண்கூடாக பார்க்கிற வேளையில தேவ ஆவியானவர் உங்களிடத்திலே பேசி இந்த காரியத்தை செய் என்றோ உங்களிடத்திலே சொன்னது உண்டா? நீங்கள் என்றைக்காவது அதற்கு கீழ்ப்படிந்தது உண்டா? நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய காரியங்களை கையாளும் போது தேவ ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தது உண்டா? நாளைக்கு ஒரு ஊருக்கு போவதற்கு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த கல்யாணம் ஆனது சனிக்கிழமை ஆரம்பித்து திங்கட்கிழமை முடிகிறது. அந்த எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள், எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், ஊழியமெல்லாம் செய்கிறீர்கள், நல்ல பிள்ளைகள், எந்த தப்பு தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது நீங்களுடைய மனம் கசந்தது உண்டா? உங்கள் இருதயம் கலங்கினது உண்டா? உங்கள் வாழ்க்கையில நாம் ஒரு தவறை செய்கிறோமே, இந்த நாள் கர்த்தருடைய நாள் அல்லவா, இந்த நாளிலே நான் பாவிகளோடு கூட உட்கார்வது என்னுடைய ஆண்டவருக்கு விருப்பமா இருக்குமா என்று சொல்லி தேவ சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் இருதயத்தை திசை திருப்பினது உண்டா? உங்கள் கவனத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி தேவன் என்ன சொல்கிறார் என்பதையும், தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன ஏவுகிறார் என்பதையும், தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தது உண்டா? நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் பரிசுத்தவான்கள். நான் ஏன் சொல்கிறேன், பாவிகள் அல்ல. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு பெரிய கிரயம் கொடுத்தாங்க வந்திருக்கீங்க. சும்மா யாரும் வரல, நீ சும்மா வரல. எம்எம்டிஏல இருந்து வந்திருக்கிறார்கள். எம்எம்டிஏல இருந்து உள்ள இருந்து. நான் இங்க வரமாட்டேன், ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு நான் சொல்லுகிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடந்து இங்கே வருகிறார்கள். வேப்பம்பட்டு எங்கே இருக்கிறது? வேப்பம்பட்டு தெரியும், அங்க போனா கூட அந்த ரோட்ல இருந்து இறங்கி ஊருக்குள்ள போக ரொம்ப கஷ்டம், கடினமான ஏரியா அது, போக முடியாது என்று சொல்லப்படும் இடத்துல இருந்து அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். பெரிய கிரயம் கொடுத்திருக்கிறீர்கள், விலை கொடுத்திருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தாராலும் எல்லாரும் உங்களை எதிர்க்கிறார்கள். ஏப்பா கோயிலுக்கு போற நேரத்தை செலவழிக்காது என்று வேஸ்ட் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அதை மீறி வந்திருக்கிறீர்கள். ராக்காரங்களிலே உங்கள் குல தெய்வங்கள் சொப்பனத்தில் வந்து பாம்பாகவும் சிங்கமாகவும் கரடியாகவும் வந்து ஒரு கழுத்தை பிடித்து நசுக்குகிறது. உங்களுக்கு தெரியும் உங்களை எதிராளி வேலை செய்யறாருன்னு சொல்லி நீங்கள் அதை தெரிந்தும் கூட அதை துச்சம் என கருதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இங்கே வந்து நிற்கிறீர்கள். ஏன் வருகிறீர்கள்? எங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலங்களில் உடைய நிலைமைகள் என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி கஷ்டப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் கிரயம் கொடுத்து வருவதற்கு உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அதனாலதான் நீங்கள் வந்தீர்கள். அதனால உங்களுக்கு வேற வேலை இல்லை என்பதற்காக அல்ல, வேற வேலை இல்லை என்பதற்காக அல்ல. வேப்பம்பட்டினத்துக்கு வர வேண்டுமானால் ஏறக்குறைய 200 சபைகள் இருக்கின்றன.
அத்தனை சபைகளை தாண்டி வருகிறார்கள். எம்முடைய காலையில் உள்ளே இருந்து வர வேண்டுமானால் வழியில எல்லாம் என்னுடைய நண்பர்கள் சபை வைத்திருக்கிறார்கள். என்னுடைய மூத்த ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவளெல்லாம் விட்டு சேப்பாக்கத்துக்கு ஏன் வருகிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுக்காக இன்னும் ஓடி வர வேண்டும். வேதம் சொல்கிறது, எனக்கு சொல்லாட்டி போனா யாருப்பா நான் அறிய முடியாது. வசனம் சொல்கிறது, ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு அது எப்படி தெரியும்? இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரியே, நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நீங்கள் அறியாத மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? நான் இந்த பகுதியை தியானித்த வேளையில் என்னுடைய இருதயம் குமுறியது. ஏனென்றால் அவர் ராஜாவினுடைய அவனுடைய இதில் போனா அவனுடைய ஒருவன் அந்தாகை மந்திரி என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் வாழ்ந்த தலைவர் வந்து எத்தியோப்பியன் ஒருவன் பணிந்து கொள்ளும் தான் ஊருக்கு தெரியும் போது ரதம் என்பதே வேகமாக ஓடும். ரதம், ராஜாவின் ரதம். நம்ம சின்ன ரிக்ஷா வண்டி மாதிரி போவார். உங்களுக்கு தெரியும், ரோட்ல போகிற நம்முடைய சிபிஎஸ் கார் எப்படி போகுது? எல்லா காரையும் ஓரமாக ஒதுக்கி விட்டு அங்கே ஒரு போலீஸ் இங்கே ஒரு போலீஸ், அவர் வண்டி போகுது. ஏன் போகிறது? அவர் இஸ் a busy person. அவர் 2 நிமிஷம் பின்னால போனால் அங்கே கையெழுத்து போட வேண்டிய விஷயம் பிந்தி போகும். அவர் அவசரமாக போக வேண்டியவர். அவருடைய கார் வேகமா போகுது. ராஜாவுடைய வண்டியே வேகமா ஓடுது. இவன் பிலிப்பு அதை விட வேகமா ஓடி அங்க போயிட்டான். அதை விட வேகமா ஓடி இருக்கிறான். செய்தியை கேட்கிறான் சகோதரனே, நான் நீங்களும் இந்த உலக மக்கள் ஓடுகிறதை காட்டிலும் வேகமாக ஓட வேண்டியவர்கள். இந்த உலக மக்களை சந்தித்து நாம் அவர்களுக்கு சொல்லாவிட்டால் யாரும் அவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். சொல்ல வேண்டிய கடமை உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதை புரிவது வழக்கத்தின் தோஷத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரம் அடைஞ்சு வந்த அப்படின்னு நீங்க சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஒரு பெரிய விலை கொடுத்து கிரயம் கொடுத்து தியாகம் பண்ணித்தான் இந்த சேப்பாக்கத்தில் வந்திருக்கிறீர்கள். பெரிய தியாகம் பண்ணி தான் நீங்க வந்திருக்கிறீர்கள். ஏன் வந்தீர்கள் என்றால் தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். நீங்கள் வார்த்தைகளை கேட்க வேண்டும். பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பரலோகத்துக்கு செல்கிற கூட்டத்திலே நீங்களும் இருக்க வேண்டும். இயேசு ராஜாவை சந்திக்கிற மக்களோடு நீங்களும் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிற சபையில் நீங்கள் இருக்க வேண்டும். காணிக்கைகளை தேவனுடைய ஊழியத்திற்கு செலவழிக்கிற சபையில் நீங்கள் இருக்க வேண்டும். இந்தியாவின் ரட்சிப்பை தான் அடிப்படை மையமாக கொண்டு ஆத்துமாக்களை உருவாக்குகிற சபை, பிள்ளைகளை அழைத்து வருகிற சபை, வாலிபர்களை அழைத்து வருகிற சபை, சந்திக்கப்படாத மக்களை அழைத்து வருகிற சபை, அவளை போஷிக்கிற சபை, அவளை அனுப்புகிற சபை, அவளுக்கு பணம் அனுப்புகிற சபை, அவளுடைய தேவையை சந்திக்கிற சபை, எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பதை மனதில் வைத்து நாம் ஒருத்தர் சொல்லாவிட்டால் மற்றவர்கள் எப்படி அறிவார்கள் என்கிற கேள்விகள் கூட இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? யாராவது சொன்னாதானப்பா தெரியும். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள். கேட்கிற இடத்துல அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே சொல்லுங்கள். நீங்கள் படிக்கிற இடங்களிலே சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் உறவினரிடத்திலே சொல்லுங்கள். இயேசுவினுடைய மகத்துவத்தை சொல்லுங்கள். சொல்லிக்கொண்டே இருங்கள். எந்தெந்த விதத்தில் எல்லாம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியுமோ அந்தந்த விதங்களில் எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏவுதலுக்கு உட்படுங்கள். தேவ ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஏவுவாரானால் அதை சரியாக செய்யுங்கள். நீங்கள் ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏவுவாரானால் அதை சரியாக செய்யுங்கள். இந்த சபைக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால், ஒரு விதத்தில் ஏவுவாரானால் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டே இருங்கள். சபை விசுவாசிகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். ஊழியர்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் தேவ ஆவியானவர் ஏவுவாரானால் நீங்கள் அதற்காக நேரத்தை எடுத்து, குறிப்புகளை எடுத்து, மந்திரிமாருடைய பெயரை எடுத்து, நம்முடைய மாநிலங்களுடைய பெயரை எடுத்து, மாவட்டங்களுடைய பெயரை எடுத்து ஒவ்வொன்றுக்காக ஜெபித்து தேவனுடைய உள்ளத்தில் எதை செய்ய ஏவுகிறாரோ அதை செய்யுங்கள். நிச்சயமாகவே மனிதன் சொல்கிற ஏவுதலுக்கு கேட்படியாதீர்கள். நாம் இங்கே பலர் சொல்வதை கேட்டோம்.
ஏவாள் சொன்னதை கேட்டவன் அழிந்தான். தாவீது பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததனாலே அவனுக்கு கஷ்டங்கள் வந்தன. ஏரோதியாளுடைய விருப்பத்தை நிறைவேற்றின ஒரு மகனுடைய வாழ்க்கையினாலே ஒரு ஊழியக்காரனுடைய தலை போனது. ஒரு பெரிய துரோகம் நடந்தது. யூதாசுடைய உள்ளத்திலே பிசாசு புகுந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். ஏவினதினாலே அவன் பெரிய துரோகத்தை பண்ணினான். உலகத்தில் எந்த கிறிஸ்தவர் அல்லாத ஸ்தாபனங்களும் உலகத்தில் உள்ள எந்த அவிசுவாசியும் செய்யாத ஒரு மாபெரும் துரோகத்தை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து சாப்பிட்டு அவருடைய பணத்தை எல்லாம் கையிலே வைத்து அவருக்கு உதவியாக இருந்த அவருடைய அபிஷேகத்தை பெற்ற யூதாஸ் செய்து முடித்தான். சொல்லுமா, தவறான காரியங்களுக்கு, தவறான ஏவுதல்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற மக்கள் எவ்வளவு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்பதற்கு யூதாஸ் சாட்சியாக இருக்கிறான். கடைசியாக சொன்னேன், சிம்சோன் அபிஷேகம் பெற்ற மனிதன். அவன் நசரேய விரதம், அதை குறித்து நான் சொல்ல நேரம் இல்லை, ஒரு விசேஷ விரதம் எடுத்து அவன் தேவனுடைய மனுஷனாக அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன். தகப்பனோட ஊருக்கு போக வேண்டியவன். தாயை தப்பன் விட்டு கொஞ்சம் சைடு வாங்கினதுனால எங்க பாளையத்துக்கு போக வேண்டியவன் திம்னாத்துக்கு போயிட்டான். திம்னாத்துல போய் ஒரு தவறான பெண்ணை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை அதோடு போனது. அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்ட வாழ்க்கை தாறுமாறாய் போய் அவன் பெரிய சாபமாய் மாறிவிட்டான். கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன், பிலிப்பு கந்தாகிய மந்திரியினுடைய அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது பிலிப்பு ஓடி போனான். ஓடி போய் அந்த மந்திரியை பார்த்த வேளையில அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். என்ன படிக்கிறாய்? நான் ஏசாயத்திற்கு படிக்கிறேன். உனக்கு எது தெரியுமா, அவனுக்கு புரியுதா என்று கேட்டார். ஏப்பா ஒரு சொன்னதப்பா தெரியும் அப்படின்றான். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரி சகோதரியே, நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இயேசுவை குறித்தே சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவானவரை குறித்தே சொல்லுங்கள், இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுங்கள். அநேக மக்கள் இந்த தேசத்தில் சந்திக்கப்பட வேண்டும். சேப்பாக்கத்தில் ஏராளமான மக்கள் சந்திக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் வாசல் திறந்தே இருக்கிறது. நம்முடைய சபைக்கு இன்னும் ஏராளமான மக்கள் வந்து சேர வேண்டியது இருக்கிறது. நீங்கள் மக்களை இயேசு கிறிஸ்துவாக அழைத்து வருவதற்கு இந்த காலவெளியில் நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏவுதல் பெறும்போது நீங்கள் இதை செய்யுங்கள். தயவுசெய்து எழுந்துள்ளீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த காலவெளியில நமக்கு ஒரு பெரிய ஏவுதலை கொடுத்திருக்கிறார். உங்கள் உள்ளத்துல என்ன ஏவுதல் இருக்கிறது? ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்கள் உள்ளத்திலே இந்த காலவெளியில தேவன் ஏதோ பேசிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாளை மகிமை நாள் என்று நினைக்கிறீர்களா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உங்களுடைய சொந்த வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு கடைசியாக தேவனுடைய ஆலயத்துக்கு வருவீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஏதாவது தியாகம் பண்ணி இருக்கிறீங்களா? ஏழை மக்கள் எவ்வளவோ தங்கள் பணத்தை செலவழித்து எங்கெங்கேயோ இருந்து வந்து தேவனுடைய ஆலயத்தை அவர் நாடி வரும்போது தேவன் உங்களுக்கு சகல விதமான வசதிகளை கொடுத்து, இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான லேட்டஸ்ட் வசதிகளை கொடுத்து, நல்ல ட்ரெயின் வசதியை கொடுத்து, நல்ல கார் வசதியை கொடுத்து, நல்ல பஸ் வசதியை கொடுத்து, சொந்த வாகனங்களை கொடுத்தால் நீங்கள் அவற்றை வீட்டிலே விட்டுவிட்டு திருமணத்துக்கு போகிறீர்கள் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீர்கள். இந்த காலவெளியில அப்படிப்பட்ட தவறான ஏவுதலுக்கு இனிமேல் இடம் கொள்ளாதபடி ஏராளமான மக்கள் சொல்கிறார்கள், நீங்க சொன்னா தானப்பா எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த யூடியூப் செய்தியை கேட்கிற மக்களிடத்துல நான் கேட்கிறேன், நீங்கள் எப்படி இதை கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியாது. நான் சும்மா ஏதோ படமோ காட்சியோ வருமா என்று இந்த யூடியூபை உருட்டி கொண்டிருக்கும் போது திடீரென உங்களுடைய படம் வந்தது, அதை பார்த்தேன். ஏன் நீங்கள் இன்னும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகவில்லை என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், யாராவது சொன்னா தானே ஏன் தெரியும். இப்பதானே நீங்க சொல்லி இருக்கீங்க, 5 நிமிஷத்துல நீங்க என்ன சொல்ல முடியும்? இப்பதானே சொல்லி இருக்கீங்க, நாங்க இனிமேல் கேட்போம், நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் எங்களுக்கு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு சொல்ல வேண்டுமே. இன்றைக்கு இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய சேப்பாக்கம் சந்திக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய தமிழ்நாடு சந்திக்கப்பட வேண்டுமானால் நானும் நீங்களும் மனம் இறங்கி தேவ ஏவுதலுக்கு ஏவுதலுக்கு உட்பட்டு நம்ம நம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நேசிக்கிற நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை இங்கே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாம் இந்த செய்தியை
ஊழியக்காரனுக்காக கொடுத்திருக்கிறோம், தேவ மக்களுக்காக கொடுத்திருக்கிறோம். இவர்கள் உம்மை அறிந்தவர்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், உம்மை பின் செல்கிறவர்கள். ஆண்டவரே, இந்த மக்களை நீ கண்காணித்து சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மக்களை நீ கண்காணித்து ஆசீர்வதிப்பீராக. இவருடைய இருதயங்களில் நீ ஏவுதலை கொடுப்பீராக, நீ இடத்துல பேசுவீராக. உடைய மகிமையான பிரசன்னத்தை மத்தியில் வீச பண்ணி நல்ல காரியங்களை செய்ய ஏவுவதாக. உடைய ஊழியத்தில் ஏராளமான ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை. ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை, ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை, எழுதுவதற்கு ஆட்கள் தேவை, பேசுவதற்கு ஆட்கள் தேவை, சந்திக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆட்கள் தேவை, சண்டே ஸ்கூலுக்கு ஆட்கள் தேவை, வாலிபர் ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை, இசைக்கருவி இசைக்கு ஆட்கள் தேவை, பாடல் பாடுவதற்கு ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை. நீங்கள் செய்யாவிட்டால் வேலை எப்படி யார் சொல்வார்கள்? நீங்கள் செய்தால் தானே ஐயா மற்றவங்களுக்கு தெரியும், நீங்கள் நன்றாக செயல்பட்டால் தானே மற்றவங்களுக்கு தெரியும். இந்த பகல் காலத்திலே தேவாவியானவர் சொல்லுகிற ஒரு பெரிய அவருடைய ஏங்குதலை, அவருடைய ஏக்கத்தை மனதிலே ஏற்றுக்கொண்ட மக்களாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். ஆண்டவரே, இந்த மக்களை ஆசீர்வதியும். நல்லவர்கள், ஆண்டவர் கூட நிற்கிறவர்கள், ஆண்டவர் எனக்காக ஜெபிக்கிற மக்கள், எனக்காக கொடுக்கிற மக்கள், ஆண்டவர் மக்கள் நீர் கண்காணித்து ஆண்டவரே என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை போல 1000 மடங்கு நம்பிக்கை உண்மையிலையும் உங்களுடைய ஏவுதல்கள் மேலும் இந்த மக்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா ஊழியர்களும் செய்கிறோம் என்றாலும் ஊழியத்தில் இணைந்திருக்கிற இந்த மக்கள் எல்லாரையும் தம்முடைய இரத்தத்தால் மூடி மறையும் சகல கனத்தை மயமையில் எடுத்துக்கொள்ள மாட்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அவருடைய சமானமாக உன் வாயை திரும்ப வாழ வைத்துக் கொள்ளாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. Hallelujah. 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 ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக.